15:16. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனையை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமல் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகத்துக்கு பரிசுத்த ஆவினை யாருன்னே தெரியாதான். ஆனா சபைக்கு சத்தியம் கேட்கிற உங்களுக்கு தெரியும். பரிசுத்த ஆவி என்பது தெய்வம், அது ஒரு வல்லமை, எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தெரியும். உலகத்துக்கு சத்திய ஆவியானவர் இல்லைன்னா பரிசுத்த ஆவி இன்னதும் தெரியாதனால கற்பனையில வாழாமலே போறான், மன விருப்பப்படியே வாழ்றான். உங்களுக்கு தெரியும் பரிசுத்த ஆவிங்கிறது சரியான ஒரு பெரிய வல்லமை, உலகத்தினுடைய தெய்வம், ராஜா, அவர் உங்களுக்குள்ள வந்தா எல்லாம் சாத்தியம் என்று உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய கற்பனையின்படி வாழணும். நீங்க வாழ்ந்தீங்கன்னா இயேசு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கற்பனையின்படி வாழ இருதயத்தை கொடுக்கிற மனுஷனுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். பின்பு அந்த மனுஷனை பெரிய செல்வந்தனாய், சுகம் உள்ளவனாய், ஐஸ்வர்யவனாய், சமாதானக்காரனாய் அவரை மாற்றி விடுகிறார். கற்பனையின்படி வாழன்றார். இன்னைக்கு களவு செய்யாதிருப்பாயாக என்கிற கற்பனை பற்றி போதிக்க போறோம். யாத்திராம் புஸ்தகம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்குது, களவு செய்யக்கூடாது. களவு முதல்ல எதுக்கு செய்யறான் அது மட்டும் சொல்லுறேன். 3 எண்ணம் களவு செய்யறதுக்கு. ஒண்ணு, முதல் எண்ணம், இந்த உலகத்துல சொற்ப நாள் வாழுகிறான் என்கிற ஒரு எண்ணம். பேதுரு இதை குறித்து சொல்றாரு, மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாள் வாழ்க்கை அப்படின்றார். கொஞ்ச நாள் தான் மனுஷன் வாழ்றான் அப்படின்ற திங்கிங் முதல்ல வருதான், எண்ணம் வருது. ஒரு 40 வருஷம் இல்லைன்னா ஒரு 60 வருஷம் ஒரு 70 வருஷம் வாழ்றான், அது சீக்கிரமாய் கடந்து போய் விடுகிறது இப்படின்ற ஒரு எண்ணமும் அவனுக்கு உண்டாயிருது முதல்ல. 2வது எண்ணம் என்னன்னா, இந்த உலகத்துல இன்பமாய் வாழுவதற்குத்தான் இந்த மனுஷ பிறவியை தேவன் தந்தார் என்று எண்ணுகிறான். வாழ்ந்தா எப்படி வாழணும்? நல்ல இன்பமா வாழணும், கரைகளும் லட்சங்களுமான வாழ்க்கை வாழணும் எண்ணுறாவை. யாரை பார்த்தாலும் நம்ம கட்டிக்கலாம், எங்கேயும் சைட் அடிக்க போயிடலாம், எங்கேயும் விமர்சனம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் டைம் பாஸ். இதுக்கு வேண்டிதான் தேவன் மனுஷனை பூமியில படைச்சாரு, இன்பமா இருக்கணும் இல்லையா அப்படின்ற 2வது ஒரு எண்ணம் அவனுக்கு கொடுக்கப்படுதுன்றார். 3வது என்னன்னா, அவர் சொல்றாரு உல்லாசம். நான் சொல்லல, இது வசனத்துல, பேதுரு எழுதின புத்தகத்துல வசனத்துல இருக்குது. உல்லாசமா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறான். 3வது எண்ணம், மனுஷனா பிறந்துட்டா உல்லாசமா இருக்கணும். ஒரு பண்டிகைக்கு போனா அவன் தான் இருக்கிறதுல பெரிய பணக்காரனாட்டு தோரணையாட்டு காமிக்கணும். பக்கத்தில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அவனை கண்டு அவன் பக்கமாய் நாம் போற அளவுக்கு அவன் உல்லாசத்தில் இருப்பான் பாருங்க. பெரிய காரு, பெரிய பங்கெல்லாம் இல்லையா, எப்ப பார்த்தாலும் வெளிநாட்டுக்கு போறது, அமெரிக்காவுக்கு போறது, ஜப்பானுக்கு போறது, சைனாவுக்கு போறது இல்லையா, ஆஸ்திரேலியாவுக்கு போறது, கனடாவுக்கு போறது, அங்க போய் அங்க இருக்க ஹோட்டலுக்கு போறது, லாட்ஜிக்கு போறது, அங்க நல்லா சுத்துறது, அங்க போய் ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது, பீச்சில் போய் படுத்து கிடக்கிறது, இதே அவன் உல்லாச வாழ்க்கையா எண்ணுகிறானாம். இப்படி மனுஷ வாழ்க்கை இன்பமாட்டும் உல்லாசமும் வாழ்வதற்கு கொடுக்கப்படுகிறது என்று அவன் எண்ணுகிறதுனால இதை தன்னுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்கு அவன் களவு செய்யறவனா மாறிடுறான். களவு செய்யற எல்லா மனுஷனுமே அவனுடைய இன்பமான வாழ்க்கைக்கும் உல்லாசமான வாழ்க்கைக்கு தான் களவு செய்யறான்றார். சின்ன களவா இருந்தாலும் பெரிய களவா இருந்தாலும் அவனுடைய உல்லாசத்துக்கு தான், இன்பத்துக்கு தான், இச்சைக்கு தான் அவன் களவு செய்யறான் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு களவு ஏன் செய்யறான் மனுஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாகிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நல்ல இன்பமா அனுபவிச்சு, நல்லா உலகத்துல எல்லா பாவத்தையும் செஞ்சு உல்லாசமா வாழ்ந்து சாகும்போது அனுபவிக்காதது ஒன்றுமே இல்லை என்கிற அளவுக்கு அவன் ஆத்மா பாவத்தில் திருப்தியாகி மாண்டு போகிற அளவுக்கு அவன் எண்ணம் கொண்டு
களவு செய்து இப்படி வாழ்றான் அப்படின்ட்டு சொல்றார். நீங்க செய்யக்கூடாதுன்றார். நீங்க களவு செய்யக்கூடாது இல்லையா? களவு செய்யறதுக்கு என்ன ஆற்றல் தேவை அப்படின்னா 3 முக்கியமான ஒரு ஆற்றல் இருக்குது பாருங்க. இந்த 3 முக்கியமான ஆற்றலையும் களவு செய்யறவன் தனக்கு சேகரித்துக் கொண்டு பின்பு இந்த 3 முக்கியமான ஆற்றலினால்தான் இந்த உலகத்தை களவு செய்து கொள்ளையாடி பின்பு இவர் தனக்குத்தானே பாவத்தை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுகிறார். 3 முக்கியமான காரியம் சொன்ன. 1 வஞ்சனை, டிசீட்னு வருது இங்கிலீஷ்ல. வஞ்சனை என்ன சொல்றேன் நான்? தராத ஒரு சம்பளத்தை, தராத ஒரு காசை தந்தேன் என்று சொல்லி அவனை நம்ப பண்ணுவதுக்கு பேர் தான் வஞ்சனை. யாக்கோபு லாபாண்ட வேலை செய்யறார், மாமாட்ட வேலை செய்யறார். 20 வருஷம் வேலை செஞ்சார். 20 வருஷம் வேலை செஞ்சதுல 10 முறை யாக்கோபுடைய சம்பளத்தை லாபான் வஞ்சித்து எடுத்தான் இருக்குது. எடுத்தோம்னா களவு எடுத்தான் இருக்குது 10 முறை. அப்போ களவு செய்யறதுக்கு முதல் அறிவு வஞ்சிக்கிற தன்மை. இது நம்முடைய ஆவிக்குரிய மனுஷன் தராத ஒரு பொருளை, கொடுக்காத ஒரு பொருளை நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாதுன்றார். அப்படிப்பட்ட மனுஷன் வஞ்சகனாய் இருக்கிறான். அவன் யாக்கோபுடைய மாமாவை போல இருக்கிறான் அப்படின்ட்டு சொல்றார். சரி, 2வது பேராற்றல் என்ன களவு செய்யறதுக்கு? நயவசனிப்பு. கொலோசியர் 2:4 சொல்றாரு, நயவசனிப்பினாலே ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு அப்படின்றார். நயவசனிப்புனா என்ன சொல்ற பாருங்க, சூப்பர் பேராற்றல் அது. அது எப்படின்னா அவங்களுடைய வார்த்தை இனிமையா இருக்கும், பேசுறது தெளிவா இருக்கும், அவங்க பேசுறத கேட்கணும் போலயே இருக்கும். நல்ல வசனிப்பினாலேயே நம்மகிட்ட இருக்கிற காசை வஞ்சித்து கொண்டு போவாங்க பாருங்க. அது ஒரு பேராற்றல். களவு செய்து கொள்ளடிச்சு கொண்டு போறதுக்கு வார்த்தையும் குரலினுடைய இனிமையும் அதிக பிரயோஜனமாய் உலகம், ராஜாக்கள், அதிகாரிகள் எல்லாம் பயன்படுத்தினாங்களாம் பாருங்க இல்லையா? அழகான குரல். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க, எஸ்பி இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் இருக்கட்டும், இவெல்லாம் பாருங்க ஒண்ணுமே இருக்காது. எப்படி பாடினாலும் நம்மகிட்ட காசை பிடிங்கிறாங்க. தமிழா இங்கிலீஷா நம்மளுக்கு தெரியாது, டக்கடா பக்கடான்றாங்க. ஆனா நம்மளும் கேட்க தான் செய்யறோம், அதுக்கு காசும் கொடுக்குறோம், அதுக்கு கேசட் வாங்க காசு கொடுக்குறோம், அந்த படத்தை போய் பார்க்க காசு கொடுக்குறோம். எதனால வஞ்சிக்கிறாங்க? உன்னை நம்ப பண்றாங்க பாருங்க இல்லையா? இனிமையான குரலை கொண்டு, உலகம் முழுக்க இனிமையான குரலை கொண்டுதான் அதிகமா வஞ்சிப்பு நடக்கும். பெரிய பெரிய பாடகர் இருக்கிறாங்க, நல்ல பாடுறவங்க இருக்கிறாங்க. இது அருமையான ஒரு ஆற்றல் பாருங்க. மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது, அதை பாவத்துக்கு பயன்படுத்தி நயவசனிப்புனால வஞ்சிக்கிறான். பைபிள் அப்படி ஒரு நிலைமை இருக்குதாங்க. யுத்தம் செய்யாமலேயே ஒரு முறை அசிரிய ராஜா, எல்லாருமே யுத்தம் செய்தான் தேசத்தை பிடிப்பான். அசிரிய ராஜா தனக்கு 3 போராளிகளை வச்சிருந்தான், தளபதிகளை வச்சிருந்தான் பாருங்க. சனகரிப்பாவுடைய பேரு. 3 தளபதிகளை வச்சிருந்தான். 1 ரப்சாகே, 2 தர்தான், 3 ரப்சாரி அப்படின்னு 3 பேர் வச்சிருந்தான். இவங்க 3 பேரும் ஒரு தேசத்துக்கு சண்டை போட போனா சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, சண்டை போட்டு தன்னுடைய படையை இழக்க மாட்டாங்க. பேச்சாற்றல் இருக்குது அதுல. ரப்சாக்குங்கிறவங்க சூப்பர் பேச்சாற்றல் இருக்கு. அவன் பேச்ச கேட்டா, இப்ப நீங்க கணவன் மனைவி இருக்கீங்களா, நான் வர்றேன் தான் ரப்சாக், உங்க வீட்டுக்குள்ள நான் பேசினா ஒரே செகண்ட் தான் பாருங்க உங்களுக்குள்ளே சண்டை போட்டுருவீங்க. பேச்சுல நான் ரப்சாக் அப்படின்னா, நீங்க கணவன் மனைவி இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ளே பேச்சை போட்டு உங்க மனைவி நானே கடத்திட்டு போயிடுவேன், நான் கூட வந்துடும். அந்த மாதிரி பேச்சாற்றல் உள்ளவனா ரப்சாக். அவன் எசேக்கியேல் ராஜாவா இருக்கும்போது அந்த தேசத்தை பிடிக்க வரும்போது, இங்க நல்லா படிங்க, சூப்பரா இருக்கும். அந்த தேசத்துடைய ஜனங்களை பல பாசைகள் தெரிஞ்சவன், எல்லா தேசத்துடைய பாசைகளையும் குரல்களையும் இனிமையும் வளங்களையும் வச்சிருந்தவன். அவன் பேச்சுல அந்த இஸ்ரவேல் ஜனங்களை முழுக்க எசேக்கியேலை விட்டு பிரிக்கும்படிக்கா இருந்துச்சான். அவ்வளவு பேச்சு பாருங்க. எசேக்கியேலை தெய்வத்தை போல வணங்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனா அவனோட பேச்சு கேட்ட உடனே, இனி எசேக்கியேல் நம்மளுக்கு வேண்டாம், இனி இந்த அசிரியா ராஜா தான் ஒரு ராஜா என்கிற அளவுக்கு இவருடைய பேச்சினுடைய குரல்கள் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கலங்கடிக்க பண்ணிச்சான்.
அது அங்க பேசும்போது ரப்சாக்கு சொல்லுவான், எல்லா தேசத்தையுமே நான் பிடிச்சிருக்கிறேன். ஒரு வார்த்தை போடுறான், எல்லாத்தையும் பிடிச்சிருக்கேன். இட்டஞ்சது இல்ல, அவன் பேச்சினால அங்க இருக்கிற எல்லாரையும் தன்வசப்படுத்தி கொண்டு பின்பு ராஜாவை கொன்று அந்த தேசத்தை சொந்தமாக்கி விடுறான். அப்போ நயவசனிப்புனால ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு அப்படின்றார். அப்புறம் பேசக்கூடாது பாருங்க. இந்த நயவசனிப்பு தான் பாருங்க இந்த லவ்வுக்கெல்லாம் காரணமா இருக்குது. அழகா பேசுவாங்க, அந்த பேச்சை கேட்கும் போது இன்னும் ஒரு நேரம் கேட்கலாம் போல தெரியுது அப்படின்னு. அந்த இனிமையான பேச்சு, அழகான குரல், வசனிப்பு எல்லாம் சூப்பரா இருக்கும்போது ஹார்ட் போயிருது. ஏமேன். நான் கூட ஒரு முறை வெளிநாட்டுல இருந்து புதுசா வந்திருந்தேன். ஒரு பொண்ணு பேசிச்சு, அப்படி ஒரு குரல். ஏன் கதை விட்டுருவோம், பல முறை சொல்லி கேவலப்பட்டிருந்தாங்க. ஸ்ரீலங்காவில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரு லண்டன்ல இருந்து ஒளிபரப்புவார். அவர் மண்டை ஃபுல்லா வழுக்கா இருக்கும். அவருடைய இனிமையான குரலை கேட்கறதுக்கே அவர் நியூஸ் கேட்பேன். சூப்பரா பேசுவார். ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு மனுஷன் பேசுவார். அது நல்லது கெட்டது தெரியாது. அது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் ஜெயா டிவில முன்னாடி நடத்திட்டு இருந்தார். சும்மா அவரதை போய் கேட்டுட்டு இருப்போம். நான் என்ன பேசுறேன்னு தெரியாது, அழகா இருக்கும். தமிழ் உச்சரிப்பு, பேச்செல்லாம் அழகா இருக்கும். அந்த வசனிப்புக்காகவே அந்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நான் போய் கேட்டுருப்போம் பாருங்க. அந்த மாதிரி தான் வசனிப்பு, அழகான இனிமையான குரல் ஒரு மனுஷன் அப்படி கவர்ந்து இழுத்துருதுன்றார் பாருங்க. கத்தியை கொண்டு கலாவங்க வேண்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க கத்தியை கொண்டு கலாவங்க, கத்தியை கொண்டு கலாவுங்கிறவனை பார்க்கலும் புத்தியை கொண்டு கலாவுங்கிறவன் தான் பணக்காரன் ஆக முடியும். கத்தியெல்லாம் ஒண்ணுக்கு உதவாது. 3 கலாவுங்கிறதுக்கு 3வது பாயிண்ட் தந்திரம் இல்லையா? இந்த தந்திரமான ஆளை பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்கிறது முகத்துல தெரியாது. நம்ம சொல்லுவோம் இருதயத்தின் அழகு முகத்துல தெரியும். ஆனா தந்திரம் இருக்கிற மனுஷனை இருதயத்துல ரொம்ப மோசமா இருப்பான், ஆனா முகத்துல தெரியாது, நல்ல மாதிரி காட்டிடுவான். இந்த தந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னா, அழகா இருக்கு பாருங்க. நல்ல நய வசனிப்பா பேசும், வஞ்சிக்கும். அந்த மனுஷன் தந்திரத்தை உணவு வச்சிருக்கிறான். அவன் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய இச்சைகளை எதையாவது ஒன்றை அவன் தனக்குள்ளாக சேகரித்து வச்சிருப்பான். 3 பாயிண்ட் சொல்றேன் நான். முதல்ல யாக்கோப், நல்லா கேளுங்க, நீங்க கெட்டு போயிடக்கூடாதுன்றதெல்லாம் சொல்றேன் நான். யாக்கோப் இவரு அம்மா வீட்டுல மாமா வீட்டுக்கு ஓடுறாரு. ஓடும்போது தண்ணி எடுக்க ஆடை பத்திட்டு வந்த அழகான ராகல பார்க்கும்போது காற்று கிணத்துக்கிட்டே விழுந்துட்டு போச்சு. இப்ப என்ன பண்றாரு? ஒன்னும் பண்ணவே இல்லை பாருங்க. சொல்லுவோம், காற்று பார்த்தாலே போயிருது. டொப்புன்னு கீழே விழுந்துட்டு பையனுக்கு. அழகான பொண்ணு, அழகா இருக்கிறான். அவரு மைண்ட்ல அப்பவே வந்துருச்சு, கெட்டுனா இவ்வளவுதான் கெட்டணும் அப்படின்ற மைண்ட் வந்துச்சு. வீட்டுக்கு போறாரு, மாமா வீட்டுக்கு. அங்க ஒரு பொண்ணு இருக்கிறா. இவருக்கு பொத்துன்னு ஹார்ட்ல ஓட்ட வந்துருச்சு. ஐயோ, நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது போறது, மூத்த ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ட்டு அங்க போறாரு. அங்க போன பின்னாடி மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சு. வீட்டுக்குள்ள இருக்கும்போது மூத்த பொண்ணோட பேசாம 2வது பிள்ளோட பேசுறதுக்கு தான் அவ அங்க எங்க போறாளோ அங்க வராளோ, அப்படி அந்த சந்து அந்த ரூமு போகும்போது ஊத்து பாக்குறது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. மாமா பார்த்துட்டு இருக்கிறாரு. மனசுல இருக்கிறது செய்களா இவன் காட்டுறான். மாமாவும் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு இப்ப 2 பேருக்கு ஒப்பந்தம் நடக்குது, நீ வேலை செய், நீ நல்லா வேலை செய்யணும் அப்படின்ட்டு. அப்ப அவன் சொல்றாரு, இல்ல நான் வேலை செய்யறேன் அப்படின்றாரு. 7 வருஷம் வேலை செஞ்சாரு. 2வது பொண்ணை கட்டி விட முடிஞ்சோம், முத பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். அப்புறமா கண்டிப்பா வேலை செய்வான் தெரியும். ஏன்னா அவனுக்கு தெரியுது இவனோட இச்சை 2வது பொண்ணு. முத பொண்ணை கட்டி கொடுத்த பின்னாடி கோவப்படுறாரு. ரூமுக்குள்ள போய் பார்த்தாரு, ஒய்ஃப் இருக்குது. காலையில முடிச்சு பார்த்தாரு, நைட்டு தெரியாது. அவங்களுக்கு எல்லாம் நல்லா மூடி எடுத்து உருவம் எல்லாம் தெரியாம எல்லாம் மாலை எல்லாம் போட்டு எடுத்து இங்கெல்லாம் எலுமிச்சப்பழம் தக்காளி எல்லாம் தொங்க விட்டுருப்பாப்புல. மூஞ்சி தெரியாது, பார்த்தா தெரியாது. என்ன பண்றது? பொண்ணு அங்க போன உடனே மாமா வெளியே லைட் ஆஃப் பண்ணிட்டார். உள்ளுக்குள்ள போய் மூஞ்ச பார்த்துட கூடாது. சரி, இடம் உடம்பு நடந்து போச்சு. காலையில மைனி படுத்து கிடக்குது. எந்திரிச்சு பாக்குறாரு. ஒய்ஃபு பேர் சொல்றாரு. அவன் உடனே லேயால், நான் தான் உங்க பொண்டாட்டி. அவன் இவர் சொல்றாரு, இல்ல உன் தங்கச்சி தானே கல்யாணம் கட்டினேன்,
கெட்டினது நீங்க தான், வேணா பாருங்க, ஒரு வருஷம் கழிச்சு நான் தான் பிள்ளை பெற்றுக்குவேன். நான் கெட்டினது நீ என்னைய தான், எங்க கல்யாணத்தை தான் மூஞ்சி தெரியாதுல்ல, அதனால பொண்ணை எங்கப்ப மாத்தி விட்டாரு அப்படின்னா. சரி, 7 வருஷம் இந்த மனுஷனை வஞ்சித்தான். எப்படி வஞ்சித்தான்னா, இவனுக்குள்ளாக ராகேலை கெட்டன்னு ஆசை இருக்குது. 2வது, யாக்கோபோடு கூட தேவன் இருக்கிறாருன்னு அவன் அறிந்து கொண்டான். இந்த மனுஷன் இருக்கிற தேவனை கொண்டு இவனுடைய வேலையும் இவனுடைய பேராற்றலையும் எப்படியாவது இவன் வேலை செஞ்சு வர்ற எல்லா பணத்தையும் நம்ம எடுக்கணும். அதுக்கு தந்திரம் வச்சான் பாருங்க. பெண்ணை கொடுப்பேன் சொல்லி ஆசை இச்சை அவன் அறிந்து கொண்டு பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லி 20 வருஷம் எப்படியாவது உள்ள இருக்கிற இச்சைக்காக எப்படியோ ஓட்டிட்டான். 20 வருஷம் அவனுடைய இருதயத்தை நான் அறிந்து அவன் ஆசைப்படுறத கொடுக்காம அவனை ரொம்ப நாளை இழுத்து 14 வருஷம் இழுத்து பின்பு அவனுக்கு அதை கொடுத்து பின்பு அவன் இன்னும் மனைவியும் பிள்ளைகளும் நல்லாக்காக நீ நினைச்ச மாதிரி பொண்ணை கட்டிட்ட, இனி நீ நினைச்ச பொண்ணுக்கு பிள்ளை பெறும்போது அதெல்லாம் நல்லா இருக்கணும் பாரு, அதையும் அறிந்து கொண்டு அவன் இருதயத்தெல்லாம் அறிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவனை வேலை வாங்கி 20 வருஷம் லாபான் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வச்சிருந்தான். கலாவுங்கிறவன் தந்திரமா வருவான் பாருங்க இல்லையா. உங்க இச்சையை நீங்க வெளியே காட்டினீங்கன்னு நான் சொல்லுவேன், அவன் கண்டிப்பா தந்திரமா உங்களுக்குள்ள வந்து உங்களுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் நயவசனம் பேசிச்சு வஞ்சிச்சு எல்லாவற்றையும் சுட்டி கொண்டு போயிடுவான். நீங்க ஆவிக்குரிய மனுஷன், உங்க ஹார்ட்ல ஆசை அடிக்கடி வரதான் செய்யும். எல்லா மனுஷனுக்குமே பாவம் ஆசை வெளியே வரதான் செய்யும். கடவுளை தவிர எல்லாருக்குமே பாவம் வேலை செய்யும். பாவம் வேலை செய்யும் போது என் இச்சைய இன்னொரு மனுஷனுக்கு தெரியப்படுத்தி விடாதீர்கள். அந்த மனுஷன் தந்திரம் கொண்டு உங்க ஹார்ட்ல இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு அவன் உங்களை நீங்கள் அடைய விரும்புவதை தருவேன் என்று சொல்லி தரவிடாமல் கடைசி வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை பிடுங்கி விடுவான். 2வது ஆளு இன்னொன்று இருக்குது, அழகா இருக்கும் இந்த விஷயம். ரப்சாக்கோ 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 31 வசனம் இருக்குது. ரப்சாக்கே ஜனங்களை பேசும்போது நயவசனம் நல்லா பேசுறான். அதுல தந்திரம் இருக்கு பாருங்க. அவர் எப்படி பேசுவார் நல்லா கேளுங்க, நல்லா இருக்கும். என்ன பாருங்க, இவர் வந்து அசிரியா, ரப்சாக்கோ இஸ்ரவேலுக்கு படையோட கூட வந்திருக்கிறார். சண்டை படம் வந்திருக்கிறார், பெருந்திரள் கூட்டத்தால் கூட வந்திருக்கிறார். சண்டை படம் வந்தவன் சொன்னா உள்ள யாரி பேசுறான். ஒரு எண்டுல, தேசத்துடைய எண்டுல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிட வச்சு, மூப்பர்ல கூப்பிட வச்சு அவன் வந்து இஸ்ரேல் பாசையை பேசினான். பேசும்போது எப்படி பேசினான் அப்படின்னா, நீங்கள் என்னிடத்தில் ராசியாகி என்னிடத்தில் வாருங்கள். அவர் சொல்றாரு, நீங்க எதுக்கு சண்டை போட்டு நீங்க சாக போறீங்க எங்களோட கூட? எப்படி பேசுறோம் பாருங்க. எதுக்கு சண்டை போட்டு சாக போறீங்க? உங்களுக்கு ரொம்ப நாள் வாழணும் ஆசை இருக்குத்தானே, நல்லா சாப்பிடணும் ஆசை இருக்குத்தானே, ஏன் நீங்க சண்டை போடுறீங்க? எங்க படைகளை பாருங்க எவ்வளவு வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, உலகத்துல யாராவது ஒரு ஆள் அசிரிய ராஜாவாகிய சனகரிப்ப ஜெயித்ததாட்டு இருக்குதா? இல்ல. அப்படி இருக்கும்போது எங்களோட மோதி ஏன் சாக போற? சாகாண்டா, நீ ராஜாவுக்கு ஏன் சாக போற? தேவத்துக்கு நீ ஏன் சாக போற? உனக்கு ஆசை வந்து நல்லா இருக்கணும், என்னோட ஒரு ராசியாயிரு. ராசியாயிரு சொன்ன மறுபடி சொல்றான் கீழே, நீங்கள் என்னிடத்தில் ராசியாகி என்னிடத்தில் வாருங்கள், காணிக்கைகளை கொண்டு வாருங்கள், உங்கள் தேசத்திற்கு ஒப்பான தானியம், திராட்சரசம், அப்பம், ஒலிவெண்ணெய், தேன் தரும் சீமைக்கு உங்களுக்கு கொண்டு போறேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இடம் தான் உங்களுக்கு மாறுது தவிர எல்லாம் உங்களுக்கு கிடைக்க அப்படின்றான். உடனே ஜனங்களுடைய இருதயம் எல்லாம் ரப்சாக்குடைய அந்த தந்திரமான பேச்சை கேட்டு அவன் பக்கமாய் போயிட்டு, உடனே இஸ்ரேவேல் இருந்த ஸ்தானாதிபதிகள் எல்லாம் சொல்லுவாங்க, நீர் இஸ்ரேவேலுடைய வார்த்தையில பேசாண்டாம், நீ உம்ம பாசையில பேசும். உம்ம பாசை எங்களுக்கு தெரியும். அதுக்கு அவன் சொல்லுவான், என் பாசையில பேசுறதுக்கு நான் இங்க வந்திருக்கிறேன். இஸ்ரேவேலர்களை இஸ்ரேவேலுடைய பாசையில பேசி அவருடைய இச்சையை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு தந்திரமா பேசி அவர்களை என் நாட்டுக்கு கொண்டு போய் அடிமையாக்கும்படிக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நல்லா தெரியுது, தந்திர பேச்சில தந்திரமா உங்களை பார்த்து நீங்க எங்க விழுவீங்கன்னு பார்த்து பிசாசு கரெக்டா தூண்டலை போட்டு கரெக்டா உங்களை தூக்கிடும் பாருங்க. ஒரு அக்கா என்ன சொல்லிச்சு பாருங்க, பாஸ்டர் நான் நல்லதான் ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். ஆமா, அந்த பையன் அடிக்கடி வந்து நீங்க அழகா இருக்கேன்னு சொன்னான். ஆமா, அவன்கிட்ட சொல்லல என் ஹார்ட் எல்லாம் மழுங்கி போச்சுன்னு. பாஸ்டர் உங்ககிட்ட சொல்றேன், உண்மையில மனசு மழுங்கிட்டு, என்னவா எப்ப பார்த்தாலும் நான் அழகா இருக்கேங்கிறான். நான் கண்ணாடியை பார்த்தா குண்டு தான் இருக்கிறேன், அவன் கண்ணுக்கு அழகா தெரியணும். அப்ப நம்ம அழகாதான் இருக்கும் பொழுது என்னை ஒருவன் புகழ்ச்சியாய் பேசும்போது, அதில் முக்கியமா என் சரீரத்தையும் என் கேரக்டரும் ஒருவன் புகழ்ச்சியா பேசும்போது, என்னை புகழ்ச்சியா பேசணும் மனுஷன் கொடுத்துடுறாரு.
மனுஷன் இது ஒரு பெரிய இச்சை பாருங்க. தன்னை யாராவது உயர்ந்து அழகா இருக்கிறீங்க, உங்க ஸ்ட்ரக்சர் அழகா இருக்குது, உங்க பேச்சு அழகா இருக்குது, உங்க ட்ரெஸ் அழகா இருக்குது, இப்படி பேசும்போது பெரிய பாதாளமா இருந்தாலும் பார்க்க முடிந்துடுறான். இப்படிதான் பேச்சுகள் தந்திரங்கள் பேச்சின் வசனிப்பினாலே உள்ள ஏறி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நேராக கொண்டுது. அன்னைக்கு மட்டும் நான் சொல்லுவேன், இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரிடத்தில் எசேக்கியேல் உண்மை உள்ளவனா இராதிருந்தால் இஸ்ரவேல் அவனுடைய தந்திரமான பேச்சினாலே விழுந்து போயிருக்கும், உலகத்தையே ஜெயிச்சிட்டார். அவர் சொல்லுவார் பாருங்க, அந்த ரம்சாக பேசும் சொல்லுவாரு, உலகத்தில் எத்தனை தேவன்கள் இருக்குது, அத்தனை தேவங்களும் எங்களிடத்துல இருந்து காப்பாற்றுறது உண்டா? இப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் தேவன் மட்டும் எங்கிட்ட இருந்து காப்பாற்றும் நீ எப்படி சொல்ற? காப்பாற்ற முடியாது அப்படின்றார். ஆனா இந்த ஜனங்கள் உறுதியா இருந்துட்டாங்க இல்லையா? இல்ல, நீ எவ்வளவுதான் தந்திரமா பேசணும், எவ்வளவுதான் வசீகரமா பேசணும், எவ்வளவுதான் வஞ்சனையா பேசணும், நாங்க விட மாட்டோம். நான் சொல்லுவேன், ஆவிக்குரிய ஜனங்கள் எவ்வளவு தந்திரமான பேச்சிலையும் எவ்வளவு வசீகர பேச்சிலையும் விழவே மாட்டான். ஏன்னா தெரியும், ஒரு மனுஷன் கூடுதல் தந்திரமா பேசினால், வசீகரமா பேசினால், உங்களை பெருமையா பேசினால், உங்களுடைய ஆத்மாவை உங்களுடைய பொருளை கொள்ளையாடவும் களவு செய்யவும் அல்லாமல் ஒரு மனுஷனும் உங்களை புகழ்ச்சியா பேச முடியாது. ஏமன் சொல்லுங்களா? ஏமன். நல்லா புரிச்சுக்குங்க ஆவிக்குரியவங்க. நீங்க ஒரு காலமும் தந்திரமான பேச்சுகளிலும் நயவசனிப்பிலும் உங்க ஆசையும் சொல்லி ஒருவர் இழுக்கும் போது ஒரு காலம் போக கூடாது. ஆமென். சொல்லுங்களா? இன்னொருக்கா சொல்லுங்களா? ஆமென். மூணாவது பாயிண்ட், இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் 2 Corinthians 4:13. சர்ப்பம் தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது. பேய் வஞ்சிச்சான் பாருங்க. அதுதான் நல்லா சேர்த்து போட்டுக்குது. இது வரைக்கும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்தேன். தந்திரம், வஞ்சனை, நயவசிப்பும் சொல்லிட்டு வந்த பாருங்க. அது ஒரே ஆள்கிட்ட இருந்துட்டு பிசாசிட்ட இருந்துச்சு. சர்ப்பம் தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்ததுன்னு இருக்குது. ஆமென். அது என்ன போய் சொல்லி சிரமம்? நம்ம எல்லாமே சொல்றோம் பாருங்க, கனியை பார்த்து அழகா இருந்துச்சு, கிடையாது. அது முதல்ல ஏவாளை போய் பார்த்து சொல்லிட்டு, ஏவாள் நீ ரொம்ப பியூட்டி அப்படின்னா, ஏவாள் விழுந்துட்டான். அது பேசின பேச்சு, ஏவாள் நீ லிப்ஸ்டிக் போடாமே அழகா இருக்கிற அப்படின்னு சொன்ன. அப்படியா? உன் மூக்கு மாதுளை, உன் விரல் வெண்டைக்காய் சொன்ன. உண்மையாட்டான்? அழகா இருக்கு. உன் நகம் அது ஒரு இனிமை, உன் முடி ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணாமலே ஸ்ட்ரெயிட்டிங் பண்ண மாதிரி இருக்குது. வாவ், போச்சு, விழுந்துட்டாரு. நம்ம எல்லாம் அப்படித்தானே விழுந்தோம் இல்லையா? நம்ம எல்லாம் லவ் பண்ணி தானே கட்டிருக்கிறோம். ஆனா நம்ம பசங்க உள்ள பாருங்களேன், லவ் பண்ணும்போது பள்ளிக்கூடத்துக்கே போகாம எப்படிதான் இவ்வளவு பெரிய கவிதை எழுதுற மனுஷனா மாறுறான்னு தெரியல. ஒரு ஆள் சொல்றாரு, நம்ம பெண்ணை பார்த்தாலே கவிதை தானா உள்ள இருந்து வருதுன்றார். சொல்ற அப்படிலாம் வராது, உள்ள பிசாசு இருக்குது. அது நல்ல ஆதியில ஏவாளை வஞ்சித்தது போல உள்ள இருந்து பெண்களை வஞ்சிக்கும்படிக்கா செய்யறது. பெண்களுக்கு ஒண்ணு தெரியாது பாருங்க. ஏன்னா 24 மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னாடி இருந்தா மூஞ்சி தானே பாக்குறாங்க. அவங்களோட பெருமையே அவங்க மூஞ்சி அழகா இருக்கிறது தான் பெருமை, வேற ஒண்ணுமே கிடையாது. இதை பிசாசு அறிஞ்சுக்கிட்டு வசமா பேசி விட்டுட்டு இங்க பேசிச்சு பாருங்க இல்லையா? அழகா வஞ்சிச்சு விட்டுருச்சு. வஞ்சித்து விட்டுரு பாருங்க. வஞ்சித்து விட்ட பின்னாடி அவளை முதல்ல வஞ்சித்த பின்னாடி ஆம்பளைகிட்ட போய் சொல்லிடக்கூடாது, நீங்க வெள்ளையா இருக்கிறீங்க, கட்டு முட்டு அழகா இருக்கிறீங்க. அவர் நினைச்சுடா, சரி பரவாயில்ல, நம்மளையும் ஒரு அடிமை லவ் பண்ணதான் செய்யுது. எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங், நம்மளுக்கு பொண்ணு கிடைக்க இதையே லவ் பண்ணிடுவோம். ஹலோ, புரியுதா? தந்திரமா வஞ்சிக்குதுன்றார். தந்திரமா வஞ்சிக்கிறதுன்னு என்னன்னா, இல்லாதத இருக்கிறது போல பேசுறது. இதான் தந்திரமா வஞ்சிக்கிறது. இல்ல, நான் உண்மையில அழகு உள்ளவங்களா கிடையாது. நம்ம அழகெல்லாம் என்னைக்கு ஆதாம் பாவம் செஞ்சானோ அப்பவுமே போயிட்டு. நம்ம அழகு நிரந்தரம் அல்ல, அது உண்மை உள்ளது அல்ல. நாளுக்கு நாள் நம்முடைய அழகு குறைந்து கொண்டே போகும். 30 வயசு வரைக்கும் ஏறும், அப்புறமா 33 வயசுல இருந்து கடகடன்னு குறைஞ்சிரும். மனுஷனுடைய அழகு நிரந்தரம் அல்ல. ஆனாலும் பிசாசு மனுஷனுடைய அழகை நிரந்தரமாய் வர்ணிக்கிறது இல்லையா? தந்திரமாய் வஞ்சிக்கிறது, இல்லாதவைகள்லாம் பேசிட்டு இருக்குது. ஆதாம் ஏவாளும் காலத்துல இந்த வஞ்சிக்கிறது, தந்திரமா வஞ்சிக்கிறத பற்றி பேசுறோம் பாருங்க. ஆதாம் ஏவாளுடைய காலகட்டத்தில் நல்லா கேட்டுக்கிடுங்க. இன்னொன்னு சொல்றேன், நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. அதுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட், நீங்கள் ஒருவர் பேசும்பொழுது அவர் ஏதாவது ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளை உங்களுக்கு தராவிட்டால் அதுல வஞ்சிப்பு இருக்கும். ஒண்ணுமே இல்லாம பாருங்க, ஒண்ணுமே இல்லாம ஒரு 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 பொண்ணு கேட்கும்போது, ஒரு லவ் பண்ணும்போது
நான் உங்களை லவ் பண்றீங்க, நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ப கூடாது. அதுக்காண்டி நான் சொல்லி தரதெல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை கேட்டு போயிடக்கூடாது. ஒருவர் வந்து சொல்றாரு, எங்க அம்மா வயசாயிடுச்சு, அப்பா வயசாயிடுச்சு, அவங்கள கண்டிப்பா பார்க்கணும், அவங்கள நீங்க தான் பாத்ரூம் கொண்டு போகணும், கொஞ்சம் நீங்க கொடுக்கணும், அப்படி ஒரு கட்டளை வச்சு ஒரு லவ் ஏற்படுத்தினா நீங்க லவ் பண்ணிடக்கூடாது. அது ஒரு நியாயமான ஒரு கருத்து போல இருக்கு. எந்த ஒரு கட்டளை இல்லாம ஒண்ணு எனக்கு பிடிக்கும், நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே பக்கா வஞ்சிப்பு, கட்டளை இல்லாத ஒரு வஞ்சிப்பு. அப்போ இனி பழைய ஏற்பாட்டில் வர்ற அங்க இருந்து வரேன் இல்லையா, தோட்டத்துல கனி இருக்குது, ஒரு மரம் இருக்குது பாருங்க, நல்லா கேளுங்க. ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தினுடைய கனிய, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற மரத்தின் கனி இருக்குது, அதுல வந்து பாவக்கனி, அதை தின்னக்கூடாதுன்றார் கர்த்தர். மரம் பாவ மரம், கனி பாவம்ன்றார். அப்போ ஆண்டவர் சொல்றார், இது தின்னாத, இது பாவக்கனி, இது வேண்டாம் அப்படின்றார். பிசாசு வந்து சொல்லிச்சு பாருங்க, தந்திரம் வந்து சொல்லிச்சு, கிடையாது இது சாப்பிடு, இது நல்ல கனி, திங்கிறனாலே உன் கண் திறக்கப்படும் அப்படின்றது. அப்ப நான் சொல்றேன், இல்லாத ஒரு விஷயத்த உங்களுக்கு தேவை பிசாசு வந்து தரும்போது அதை நீங்க நம்பாதீங்க. இப்ப நான் சொல்றேன், நான் எப்படின்னா, நீங்க அழகா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்? தெரியும், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நீங்க பேசுனதெல்லாம் ரெக்கார்டு போட்டு பாருங்க. ஒரு நேரத்தில் கோவம் வரும்போது பேசிருப்பீங்களா அம்மா அப்பாவெல்லாம், போல நீ எங்க அப்படின்ட்டு. அப்படி கோவம் வரும்போது நல்ல போகும்போது சீரி இருப்போம், இப்படி ஒரு மாதிரி அம்மாட்ட. இதெல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப மோசமான ஆளுன்னு தெரியும். அதான் ஒரிஜினல். அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் உங்க மேக்கப் ஆட் நீங்க பண்றதுனால. உங்க ஒரிஜினலை பாருங்க. ஏன் பாசல சொல்றேன், நாயினாத்த அது மேக்கப் போட்டா எல்லாரும் அழகாகலாம் இல்லையா, மேக்கப் போட்டா எல்லாரும் அழகாகலாம். ஒரிஜினல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரிஜினல் ஒண்ணுக்கும் உதவாது. எண்ணெயும் பொட்டும் கண்ணாடியும் மேக்கப்பும் போட்டு தான் ஏதாவது ஒண்ணு இல்லையா, பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி ஏதாவது ஒட்டு போட்டா நம்ம அழகா இருப்போம், நல்லா இருக்க மாட்டோம். அப்போ ஒருவன் வந்து உங்களை வந்து உண்மையிலே நீங்க அழகா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் இல்லாததை தான் சொல்லுகிறான் என்று, அவன் என்னுடைய பேட்ச் ஒர்க்கை தான் அழகா இருக்குன்னு சொல்றானே அல்லாமல் என் நிஜமான என்னுடைய தோற்றத்தை எனக்கு தெரியும், அழகில்லைன்னு தெரியும். ஆனால் அவன் அழகா இருக்கு என்று அவன் வர்ணனிக்கும் போது உங்களை வஞ்சிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லாதத பொய்களை சொல்லும் போது உங்களை வஞ்சிக்கிறான் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையா. அவர் சொன்னாரு தோட்டத்தில் இருக்கிற கனி. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் பேசுற பாருங்க, வஞ்சிக்கிறது எப்படி நடக்குங்க. அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, தோட்டத்தில் இருக்கிற கனி கெட்டதுன்னு கடவுள் சொல்லிட்டாரு. பிசாசு சொல்லுது தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற மரமும் கனி நல்லது சொல்லிட்டு. பிசாசு சொன்னதை காது கொடுத்து கேட்டதுனால நாளுதோறும் போய் பார்க்க போயிட்டான். அந்த மரத்தை தோட்டத்துக்கு நடுசுல இருக்குது, போய் பார்க்க போறான். பார்க்க அது பார்க்க ரொம்ப நாளா பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, பார்க்க ரொம்ப அழகா வந்துச்சு. ஆனா உண்மையிலே அது கெட்ட கனி, உண்மையில மோசமான கனி, உண்மையில பாவக்கனி, உண்மையில பலகீனமான கனி. ஆனா அந்த கனி பிசாசு வந்து அத நல்ல கனின்னு இருதயத்துல ஊதின போது அது நல்லதாங்கிற எண்ணத்துல நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லா தான் தெரியும். எப்பவுமே உங்க பார்வை வந்து சத்தியத்துல கற்பனை உட்பட்டு இருக்கணும். கெட்டதையும் நல்லதா இருக்குன்னு மனசு பேசுது பாருங்க. கெட்ட கனி, கெட்ட மனுஷன் நல்லா இருக்க மாட்டான், குடிக்கிற மனுஷன், வேலைக்கு போகாத மனுஷன். ஆனால் ஏன் இருதயம் சொல்லி இல்ல அவர் தான் நல்லவர், ஏன்னா எங்கேயோ பிசாசால ஊதி விட்டுச்சு. அப்ப நான் சொல்றேன், தந்திரமாய் ஒருவர் உங்களை பேசும்போது நான் சொல்லுவேன், உங்களுடைய ஆத்துமாவை நித்திய ஜீவன்ல பாதாளத்துக்கு கொள்ளடிச்சிட்டு போயிடலாம். இப்படிதான் கொள்ளடிக்குது. இது வந்து ஆவிக்குரிய ரீதியில சொல்றேன், மாம்சத்துக்கு உரிய ரீதியில அப்படித்தான். இல்லாதவைகளை யாராவது இருக்கிறது போல உங்களுக்கு மனுஷர்கள் சொன்னார்கள், நான் சொல்லுவேன் அது தந்திரம். அது கண்டிப்பா உங்களை வந்து பாதாளத்துக்குள்ளா கொண்டு போய் போட்டுருது. இப்படிதான் மனுஷன் வந்து இந்த தந்திரங்களை கற்றுக்கொண்டு, வஞ்சிக்கிறது, நயவசனிப்பு, தந்திரம், இந்த மூன்றையும் கற்றுக்கொண்டு மனுஷனை தன்வசப்படுத்தி பின்பு அவனுடைய இச்சையின் வாழ்க்கையை வாழ்கிறான். முதலே பிரசங்கம் தொடங்க ஒரு வார்த்தை சொன்ன பாருங்க இல்லையா, அப்பா தாத்தா பையன் 3 பேருக்கும் சூப்பர் ஐடியா இருக்கு. நல்ல அழகான பெண்ணை கட்டுறது, வேலைக்கு போக மாட்டாங்க, அவங்களுடைய வருமானத்துல இவங்க வண்டி ஓட்டிடுது, காலத்தை ஓட்டிடுது. அப்ப நான் சொல்றேன்ல, அப்போ தந்திரமாய் நல்வசனிப்புனால இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசி
நம் பொருளாதாரத்தை இன்னொரு மனுஷன் கடத்திடுறான். பின்பு என்ன ஆகும் அப்படின்னா, வேலைக்கே போறது கிடையாது, அவன் இன்பமாட்டும் உல்லாசமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கழிச்சிடறான். நான் கொஞ்சம் உசார நாள் பாருங்க. இப்ப சொல்றேன், நான் போனை போட்டுச்சு. போனை போடும்போது என் கூட வந்து ஒரு பையன் சொன்னா, என்ன இனிமையா இருக்குது குரல் அப்படின்னா. நான் சொன்னேன், உனக்கு எப்படி அந்த குரல் தெரியும்? உங்களுக்கு அந்த போனை 2 நாளா நான் எடுத்து கேட்டேன், குரல் இனிமையா இருந்துச்சுட்டு வச்சுட்டேன். சரி, என்ன அது பாருங்க, இந்த நெட் மொபைல்லாம் ரொம்ப மோசம். யாருக்கு போற காலம் யாரோ எடுக்கலாம், நம்மளுக்கு திருப்பி வந்துடுது. அந்த அக்கா சொல்லிச்சு, நான் அடிச்சுட்டு இருந்தேன், அது உங்களுக்கு கால் வந்துடுச்சு. இதெல்லாம் மொபைல் வைக்க கூடாது பாருங்க. குரலை பார்த்தேன், நானும் என் குரல் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தான். நான் சொன்னேன், இது கழுத குரல் பாருங்க, என் குரல் அவங்களுக்கு பிடிச்சிச்சு, அது இனிமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு. நாங்க சொன்னோம், உங்க குரல் எங்களுக்கு அதோட இனிமையா இருக்குது அப்படின்ட்டோம். அது இனிமே தான் வந்துச்சு. என் குரல் எனக்கு தெரியும், இப்பதான் பரவாயில்ல, முன்னாடி ரொம்ப மாசம் அந்நிய பஸ் பேசி குரலை மாத்திட்டு. அவங்க பேசினாங்க. சரி, இனி சும்மா இருக்க முடியாது, பார்த்தா ஆகணும். பேச்சு நல்லா பேச்சு. போய் பார்த்தோம் பாருங்க. போய் பார்த்துட்டு என் கூட அந்த நண்பன் சொன்னான், குரலுக்கு வேணா கெட்டு, ஆளுக்கு வேண்டி கெட்டாத. அன்னைக்கு முடிவு போனேன் நான், இந்த நய வசனிப்பு இல்லாத புரட்டி போட்டு, என் குரல் அழகா இருந்துச்சாமே, அது இல்லாத ஒரு விஷயம். அன்னைக்கு முடிவு போனேன் நான், வானாதி வானனும் கர்த்தாதி கர்த்தரமா இருக்கிற தேவனே, இனி ஒரு போதும் வஞ்சிக்கிறது, இல்லாததை பேசுறது, தந்திரமா பேசுறது, இவைகளுக்கு நான் அடிமையாகிறேன்னு நினைச்சேன். அந்த பொண்ணு முதல்ல கேட்டவா கேள்வி, நீங்க எங்க வேலை பாக்குறீங்க? நான் சொன்னேன், வெளிநாட்டுல வேலை பார்க்கிறேன். வேலையை சொல்லல, வெளிநாட்டுல வேலை பார்க்கிறேன். அப்ப குரல் நல்லா வந்துட்டு, எப்படியாவது நம்ம வஞ்சித்து நம்ம காசு அவங்க வாங்கி அவங்க இங்க சந்தோஷமா இருக்கலாம். ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன் சொல்லுங்களா? ஆமேன். நிறைய பேருக்கு பணம் சம்பாதிச்சாலும் உங்களுக்கு நீங்க அழகா தான் இருக்கிறீங்க அப்படின்றாங்க. பணம் எந்த அழகா இருக்கீங்க? ஐயோ, வாழ்க்கை போச்சு. இப்ப சொன்னேன். அப்ப இந்த விஷயங்கள் தான் என்ன செய்து ஒரு மனுஷனை வந்து பாவத்துக்குள்ள கொண்டு போயிருதுன்னு இல்லையா? களவுக்குள்ள களவு செய்ய வச்சு கொண்டு போகுதுன்னு. சரி, அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை இன்னொருக்கா சொல்லிட்டு போயிடுறேன். எதுக்கு களவு செய்யறான்? அவன் இன்பமாய் உல்லாசமாய் இந்த உலகத்துல வாழ்ந்து அனுபவிச்சு சாகிறதுக்காக களவு செய்யறான். அதுக்கு தந்திரமான விஷயங்கள்லாம் செஞ்சிடறான் அப்படின்னு சொன்னேன். சரி, இப்போ களவு எப்படி செய்யறான் அப்படின்னு சொன்னேன். இது களவு எப்படி செய்யாம இருப்பாங்க? அத்த கருத்து சொன்னார் இல்லையா, களவு செய்யாது இருப்பாயாக அப்படின்னாரு. எப்படி களவு செய்யாம இருக்க போறீங்க? பரிசுத்தாவி இன்னும் வரல. ஏன்னா கற்பனைப்படி வாழும் போதுதான் பரிசுத்தாவி வரப்போகுது. அப்ப பரிசுத்தாவி வர்றதுக்கு முன்னாடி எப்படி களவு செய்யாம இருக்கிறது? முடியாத நம்மளை பார்த்தா இல்லையா? நான் எனக்கு சொல்றேன் பாருங்க, சத்தியம் சூப்பரா இருக்கு. நம்மளால களவு செய்யாம இருக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசை இருக்குது இல்லையா? நல்ல போத்தி சில பட்டு புடவை எடுக்கணும், நிறைய நகை வாங்கி போட வேண்டியது இருக்குது, நல்ல ஸ்கூட்டி அழகா இருக்கணும், அதுல கொஞ்சம் உடஞ்சிச்சுன்னா உடனே அதை மாற்ற வேண்டியதா இருக்குது, கார் வாங்க வேண்டியதா இருக்குது, இன்னோவா வாங்க வேண்டியது, லம்போகனி எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அப்ப அதுக்கு முக்கியமான செயல் உழைப்புல பெருசா கிடைக்க முடியாது. ஏன்னா உழைக்கிற புருஷன் நம்ம கெட்டவும் இல்லை, நம்ம தான் எல்லாம் சொல்லி முதல்ல அவர் வேலைக்கு போக விடாமே நானே பார்த்துக்கிறோம் சொல்லி கெட்டணும். சரி, எல்லாத்தையும் நாங்கள் சகிச்சுக்கிடுவோம், பார்த்து விடுவோம், கெட்டுக்கிடுவோம். நீங்க சரி 1.5 நாள் சதைக்கு வேண்டி மொத்தமா சகிச்சு போயிட்டுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா வாழணும் உள்ள ஆசை இருக்குது, அது சரியா வாழணும், ஆனா களவு செய்யக்கூடாது. எப்படி வாழ்றது? அதுல நிறைய சபையில சொல்லிட்டாங்க பாருங்க, பண ஆசைலாம் கூடாது. ஏன்னா பண ஆசை கூடுச்சுன்னா களவுக்கு போவீங்க. நான் சொன்னேன், பண ஆசை நல்ல முறையில சம்பாதிக்கலாம். கடவுளுடைய ஆவியார் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எல்லாத்தையும் ஈஸியா உங்களுக்கு கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி களவு செஞ்சாலும் செய்ய வேண்டியதா இருக்குது. பங்குல களவு செய்ய வேண்டியதா இருக்குது, மனைவிட்ட களவு செய்ய வேண்டியதா இருக்குது, புருஷன் களவு செய்ய வேண்டியதா இருக்குது. இப்ப பாருங்களேன், இது சொல்றேன், களவு எப்படி செய்யாம போறீங்க? எங்க இருந்து களவு செய்யக்கூடாது அப்படி ஆற்றுறது? யாரெல்லாம் களவு செய்யல சொல்லுங்க பார்ப்போம். யாரும் கை வைத்த முடியாது. புருஷன் பாக்கிட்டு பாதி நாள் புருஷமா இருக்க சட்டையை கலந்து ஆங்கர்ல போடுவானுங்க, அதை எடுத்து துவைச்சிட்டாங்க. கையில உள்ள காசை பைசா பார்த்தாலும் 500 2 இருக்குது, 600 2 இருக்குது. ஓகே, 500 2 600 2. ஓகே, இதை எப்படியாவது கடத்தணும் பாருங்க. எங்க நேத்து காலையில துவைச்சாச்சுங்க அப்படின்றான். துவைக்க அப்புறமா பைசா கிடந்துச்சு, துவைக்கும் போது நான் பார்த்தேன் இருந்துச்சு. இல்ல, துவைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தா அதை எடுக்க வேண்டி துவைச்சான். இப்ப சண்டை வந்துடும், துவைக்கும் போது கண்டுபிடிச்சிட்டேன், நான் அதை இங்க எடுத்து வச்சிருக்கிறேன்.
புருஷனுக்கு மறந்து போயிரும், அப்படி கொள்ளடிச்சிடலாம். அப்ப களவு செய்துதான் மனுஷன் வந்து இங்க வந்து வண்டி ஓட்டுறான். ஏன்னா அவனுக்கு போதுமான வருமானம் இங்க இல்ல, அதனால களவு செய்தான் வண்டி ஓட்டுறான். சரி, எப்படி செய்யாம இருக்கிறது? உன் சகோதரனை வஞ்சியாமலும் இருப்பாயாகன்றார். சகோதரனை வஞ்சிக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இது ஆவிக்குரிய சகோதரன் சொல்றது, வீட்டுல இருக்கிற சகோதரன். சகோதரனை வஞ்சிக்கான அண்ணன் தம்பி 2 பேர் வாழ்றாங்க, இல்ல 3 பேர் வாழ்றாங்க, இல்ல அக்கா தங்கச்சி 2 பேர் 3 பேர் வீட்டுல ஒரு வீட்டுல வாழ்றாங்க வச்சுக்கலாம். வைக்கும்போது வாழும்போது சகோதரனுக்கெல்லாம் தெரியும் இவன் எங்க காசு வைப்பான், எங்க வச்சா மறப்பான், இவனுக்கு மறதி குணம் இருக்குது. இதெல்லாம் அவனுடைய அறிவு, அவனுடைய பலகீனம், அவனுடைய எல்லா விஷயமும் தெரிஞ்சிருது. ஒருத்தனுக்கு கூட இருக்கிறது தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியும், காண்றதான் நல்லா தெரியும். தெரியும் போது இப்ப காசை வந்து ஒரு டிராயர்ல தம்பி வைக்கிறார். வச்ச காசை அண்ணமே எடுத்துட்டார். எடுத்துக்கிட்டு தம்பி வந்து சொல்றான், காசு இங்க வச்சா எடுக்கலன்னு. அண்ணக்காரன் சொல்றான், உனக்கு நல்ல ஞாபகம் மறதி, நீ அந்த டிராயர்ல எங்கேயா வச்சுட்டு இங்க வந்து தேடுற அப்படின்ட்டு அவனுடைய கருத்துக்களை தெரிந்ததுனால அவனிடத்துல என்ன செய்ய முடியுது, இவனால களவாங்க முடியுது, சகோதரத்துல இருந்து களவாங்க முடியுது, வஞ்சிக்க முடியுது, அவனை பேசி எடுக்க முடியுதுன்றார். அப்ப என்ன சொல்றாருங்க அப்படின்னா, உடன் பிறந்த சகோதரனிடத்துல இல்ல ஆவிக்குரிய சகோதரனிடத்துல உன் கூட இருந்து காணக்கூடிய சகோதரனிடத்துல உனக்கு களவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்று அறிந்து அந்த சூழ்நிலையில நீ களவு செய்யாமல் இருந்தால், காணக்கூடிய சகோதரனிடத்துல களவு செய்ய முடியுங்கிற சூழ்நிலை உனக்கு தெரிந்து நீ அவனுடைய களவு செய்யாமல் இருந்தால், நான் சொல்லுவேன், களவு செய்யக்கூடாத ஒரு இருதயம் உங்களுக்கு அன்றையிலிருந்து புறப்பிக்கப்படும், அன்றையிலிருந்து வந்துடும். இப்படிதான் அந்த களவு செய்யாமல் நம் மாற வேண்டுங்கிற அந்த நிலைமை எங்க இருந்து உருவாகுதுன்னா, காணக்கூடிய சகோதரனிடத்தில் இருந்து அவன் பலவீனத்தின் மத்தியில, அவன் மறதியின் மத்தியில அவனை வஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள், நான் சொல்லுவேன், நீங்க களவு செய்ய முடியாது. ஏன்னா களவு செய்ய வாய்ப்பு கிடைச்சும் களவு செய்யாம இருக்கிறீங்களே. அப்ப நான் சொல்லுவேன், இனி உலகத்தில் போகும்போது 1000 வாய்ப்புகள் களவு செய்வதற்கு ஏதுவா இருந்தாலும் நீங்கள் களவு செய்யாமல் வாழ முடியுன்றார். ஃபர்ஸ்ட் களவு எங்க செய்யாம பழகணும் அப்படின்னா, சொந்த சகோதரன் இல்லைன்னா ஆவிக்குரிய சகோதரன் அவன் தந்திரமா பேசி வஞ்சித்து இல்லாதவர்களை நீங்கள் களவு செய்யாம இருந்தாலே, நான் சொல்லுவேன், மற்றபடி இந்த உலகத்தில் நீங்க களவு செய்யாமல் வாழ முடியும். முதல்ல ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்றது என்ன, உன்னுடைய வீட்டுக்குள்ளாக முதல்ல சரியாக்கிட்டேன வெளியே நீ ஜெயிச்சிடலாம். ஆமென். 2, இது ரொம்ப முக்கியம் பாருங்க, களவு செய்யறதுல 2வது பாயிண்ட், களவு செய்யாம இருக்கணும், பிடிச்சுக்கணும். ஈஸியா களவு செய்யலாம் பாருங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நான் எங்க வீட்டுல ஒரு களவு நான் செஞ்சு போட்டேன். என் மாவட்டம் வந்து 2000 3000 இருக்கும். அப்போ பர்ஸில் வந்து 500 நோட்டு 200 நோட்டுலாம் வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு லேப்டாப்ல டிக்டாக் பார்க்க போயிடுவாங்க. வச்ச பரிசையும் கூட இருந்து கிளம்பி போன ஆளையும் மறந்துடுவாங்க. காசு அந்த நேரம் இருக்காது. மெல்ல பதுக்க போய் டக்குன்னு டிராயரை திறந்து 2500 எடுத்து பாக்கெட்ல வச்சு நம்ம போயிருப்போம். போய்கிட்டு அதுலயே வந்து படுப்போம். காலையில எந்திரிச்சா முத வேலை அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க இல்லையோ, பரிசை திறந்து, ஆண்டவரே 6 நோட்டு இருக்குப்பா, அப்படிதான் எங்க விட்டு சிச்சுவேஷன் அப்படித்தான் இருக்கு. இப்படி அடிக்கடி போய் பார்க்கும்போது சில நேரத்தில் 2 நோட்டு காணாம போயிடும். காணாம போனா கத்தும் கடந்து காணும், பைசாவை காணும் அப்படின்ட்டு நான்லாம் ரெட்டிச்சிடுவேன். நான் எடுக்க நம்மளுக்கு தெரியுமே, ஏடிஎம் பாரு பைசா இருக்கும், அடுத்த நாள் யாரோ போட்டிருப்பா, இருக்கதான் செய்யும். அப்படா ஏடிஎம்ல காசு இருக்குது, அவர் எப்படி கலாவிட்டு இருப்பாரு, ஏடிஎம்ல என்னைக்கு வந்து காசுன்னு தெரியாது. அவன் மனுஷன் உள்ளுக்குள்ள வந்து ஆளா வந்து அவங்க நிலைமை தெரிஞ்சு களவாங்க முடியுதுன்றாரு இல்லையா, வஞ்சிக்க முடியுது. ஒண்ணு. இன்னொன்னு போவோம், இன்ட்ரெஸ்டா போவோம். இன்னொன்னு சகோதரத்தில் களவு செய்யக்கூடாது, இது உங்களை நல்ல நிலைமைக்கு மாற்றுது. 2வது, கடவுள் இடத்துல களவு செய்யக்கூடாது, வஞ்சிக்க கூடாதுன்றார். ஏன் கடவுள் இடத்துல வஞ்சிக்க கூடாதுன்றாருன்னா, கடவுள் காணக்கூடாத தெய்வம். நீ களவு செய்யும்போது கையை வந்து பிடிக்க மாட்டார், காணாது. நீ ஒரு பொருளுக்காக அவர் உன் கையை பிடிச்சி தன்னை வெளிப்படுத்த மாட்டார். அப்ப நீ களவு செய்யும்போது கடவுள் உன்னை கையை வந்து பிடிக்க மாட்டார் என்று அறிந்து நீ களவு செஞ்சன, கடவுள்கிட்ட காணக்கூடாத தேவன்ட நீ களவு செஞ்சன, நான் சொல்லுவேன், உலகத்துல காணக்கூடிய எல்லார்ட்டையும் களவு செய்ய முடியும். இந்த பக்கம் வரணும், ஆளே இல்ல, ஆனா எனக்கு களவு வாங்குறதுக்கு கடவுள் என் கையிலேயே கொடுத்திருக்கிறாரு, ஆனா நான் களவு செய்யக்கூடாதுன்னு இருந்தே வேணும்.
பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. இப்ப என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் நம்ம கையில தர்றாரு. தந்துக்கிட்டு ஒண்ணு சொல்றாரு, எனக்கு காணிக்க மட்டும் எனக்கு தந்துருங்க. நம்ம கடவுள் போய் கேட்கக்கூடாது, ஏன் தசமாவத்தை நீங்க கேட்கறீங்க கேட்கக்கூடாது. என்ன, வானம் பூமி சமுத்திரம் அதுல நிறைவெல்லாம் கர்த்தருடையது, அது உனக்கு தராரு. தந்துக்கிட்டு தான் சொல்றாரு, ஒரு கற்பனை வைக்கிறாரு, என்னுடைய காணிக்க என்னுடைய தசமாவத்தை நீ களவாங்காது அப்படின்னு சொன்னாரு. சொன்னவர் சொன்னாரு, நான் உன்னை பிடிக்க போற கிடையாது, எடுக்கும்போது பிடிக்க மாட்டேன் நான். ஆனா நீ எடுக்கும் போது நான் உன்னை பிடிக்கிறதே கிடையாது, நான் உன்னை தொடவே மாட்டேன் நான். அப்படி ஒரு நிகழ்வை நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அந்த நிகழ்வை பார்த்துட்டு நான் உன்னை பிடிக்க மாட்டேன், உன்னை தண்டிக்க மாட்டேன், உன்னை அடிக்க மாட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு தேவனுடைய பைசாவை கேட்க ஆள் இல்லாம இருந்தாலும் அவருடைய காசுல நான் கை வைக்க மாட்டேங்கிற உறப்பு உண்மை உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், உனக்கு ஒரு எண்ணம் வரும், காணக்கூடாத தேவண்ட நீ வஞ்சிக்காம இருந்தால் காண்கிற மனுஷன் வஞ்சிக்க மாட்டேன். ஏன்னா காண்கிற மனுஷன் கையை பிடிச்சி கேவலப்படுத்துவான். காணக்கூடாத தேவன் உன்னை கேவலப்படுத்தாத தேவண்ட நீ உண்மை உள்ளவனா இருந்தால் கேவலப்படுத்துற மனுஷன் பயம் உள்ளவனா இருந்து அந்த காரியத்தை செய்யாம இருப்பாய். நம்ம எங்க தவறு, அந்த பழக்கத்தை எங்க போடணும்னு, யாரு பைசா இருந்தாலும் அந்த பைசாவுக்கு சொந்தக்காரர் என்னை கேட்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சா அந்த இடத்துல நான் கை வைக்காம இருந்தா நான் சொல்லுவேன், நீங்கள் பரிசுத்தாவை பெறுவது நிச்சயம். ஏமே, நம்ம எல்லாரும் சம்பாதிக்கிறோம் பாருங்க, எல்லாரும் சம்பாதிக்கிறோம். ஆனா கடவுளுடைய பைசா மட்டும் களவு செய்யும் இல்லையா? சில மணி நேரம் கேட்பாங்க, ஏதோ தோட்டத்தில் இருந்து வர்றாங்க, ஏதோ தோட்டத்தில் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நடுசுல இருக்கிற மரத்தையும் கனி எனக்கு கொடுத்தாரு. ஏதோ தோட்டத்தை ஃபுல்லா உண்டு பண்ணாரு இல்லையா? உங்களுக்கு மூக்கு இருக்குது, அதுலயும் ஆண்டவர் சொல்லிட்டாரு மூக்குத்தி போட்டுடுங்கன்னாரு. காது இருக்குது, அதுலயும் போட்டுங்கன்னாரு. ஆண்டவர் போட சொன்னாரோ இல்லையோ, நீங்களே போட்டுக்கிட்டீங்க, போட்டுக்கிடுங்க, தப்பு இல்லை இல்லையா? இங்க பிரேஸ்லெட், காப்பு, பல வகையில பிரேஸ்லெட் போடுறீங்க. இங்க இருந்து இங்க வரையும் போடுறீங்க, அப்புறமா இங்கேயும் போடுறீங்க, இங்கேயும் போடுறீங்க. கழுத்துல பிளவுஸை குறைச்சி போட்டு அங்கேயும் சங்கிலி இங்க இருந்த மாதிரி அங்கேயும் சங்கிலி தொங்குது. மூஞ்சி மாற வச்சு அங்க பேசுற மாதிரி இருக்கு. எங்கெல்லாம் போடுறீங்க, போடுங்க அப்படின்றது தப்பு இல்லை இல்லையா? சபைக்கு வரும்போது கைட்டா வாங்க, தேவையான இடத்துல போடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனா இவைகளெல்லாம் எனக்கு தேவைன்னு சொல்லிக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு தேவை இருக்கு, நகை இருக்கு, இந்த நகை தேவை, அது தேவை, இது தேவைன்னு கடவுளுடைய காரியத்திலும் கை வச்சிருந்தார். ஒரே ஒரு மரம் தான், எல்லாத்தையும் நீ போடுன்றாரு. எல்லாம் நீ போடு, எல்லாம் அனுபவம். ஏதோ தோட்டத்தில் தங்கம் வெள்ளி பொண்ணு பொருள்லாம் உனக்கு தான் வச்சுக்க தின்னுட்டார். தங்கம் இருந்துச்சு பாருங்க, பொன் பொருள் எல்லாம் 3 நதியில இருந்து ஆதாமுக்கு எவ்வளவு எல்லாம் கொடுத்தாரு, வைடூரியம் எல்லாத்தையும் வச்சுக்க. ஆனா ஒரே ஒரு மரத்தை மட்டும் கொடுறாண்டாரு. யானையை வச்சுக்க, பூனையை வச்சுக்க, ஏவாள் உன் புருஷனை வேண்டாம் வச்சுக்க, அவனு எனக்கு வேண்டாம் அன்று கேட்கவே இல்லை. காலையில் இருந்துச்சு, ஆண்டவரே அல்லலையோ உமக்கு ஸ்தோத்திரம், அதை மட்டும் தான் சொல்லுப்பா, வேற நீ எனக்கு ஒண்ணு தரண்டா, படைச்சதெல்லாம் உனக்கு தான், உன் பொண்டாடியும் உனக்கு தான், உன் புருஷன் உனக்கு தான், ஆடைகள் உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் அப்படின்ட்டார். ஆனா நடுசதுக்கு மரத்தை மட்டும் எனக்கு, மரம் தான் கேட்டார். ஆடுறது, அசைறது, ஓடுறது, நிக்கிறது, குட்டி போடுறதெல்லாம் உனக்கியா, மரத்தை மட்டும் எனக்கு கொடு. தரமாட்டேன். என்னைக்கு இந்த ஹார்ட் உள்ள வந்துச்சோ, என்னைக்கு தேவண்ட ஒரு மனுஷன் வஞ்சிக்கிறானோ, நான் சொல்லுவேன், உலகத்தில் இருக்கிற எல்லார்ட்டையும் அவன் வஞ்சிப்பான். எல்லாரையும், சகோதரனையும் சகோதரியும் தகப்பனையும் தாயும் மற்றவர்களையும் கண்டிப்பா வஞ்சிப்பான், களவு செய்வான். ஏன்னா கொடுத்தவருக்கும் படைச்சவருக்குமே கொடுப்பதற்கு இருதயம் இல்லைன்னு, மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு இருதயம் வராது. இதுல பிடிச்சான் பாருங்க, தந்தை ஆகணும் கட்டாம நின்றான், ஆண்டு விட்டார். போய் அணி எடுத்து தின்னு, வேற வழி இல்லைன்னு எடுத்து தின்னா மாட்டிக்கிட்டான். ஹலோ, முதல்ல நம்ம கை வைக்கிறேங்க தெரியுமா? 2 லட்சம் ரூபாய் வருமானம் வருவாங்களா, முதல்ல கை வைக்கிற தசமம் எடுத்து வச்சுக்குவோம், கடவுளுடைய காணிக்கை. ஏன்னா அவருடைய உலகம், அவர் தந்த சரீரம், அவர் தந்த ஞானம், அதனால அவருக்கு தசமம் முதல்ல பைபிள் எடுத்து வச்சிருப்பாங்க. கடன் அவங்களுக்கு போக வேண்டிய ஒரு பகுதி 80,000 ரூபாய் முதல்ல அவர் மாசத்துக்கு பேங்க்ல போட்டுருவாப்ல, அப்புறம் பிள்ளைக்கு உள்ளது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாப்ல. கடைசியில பாத்தீங்கன்னா கரண்ட் பில்லுக்கு மிச்சம். அப்போ உடனே அக்காவுக்கு ஞாபகம் வருது, பைபிள் இந்த சைட்ல கடவுளுக்கு வச்சோம்மா, அவர் பாக்கையா போறாரு, கேக்கையா போறாரு, 2 பேப்பரை மட்டும் எடுத்து மாத்தி போட்டுட்டு அதை எடுத்து பில்லுக்கு கொடுத்துரு. நீங்க 80,000 ரூபாய் பேங்க் லாக்கர்ல போட்டீங்களே, அதை எடுத்து பில்லுக்கு. என் பைசா கை வைக்க கூடாது, கடவுளுடைய பைசா வாட்டிய போடு.
உங்க கையில ஏன் பொறுப்பு தந்தா தெரியுமா? இந்த பொறுப்பு என்னைய வஞ்சிக்க கூடாது, எனக்கு தரணுங்கிறது. நீ இங்க சுத்தமா இருந்தாதான் நீ மற்ற கருத்து சுத்தமா இருக்க முடியும். நீ தேவண்ட சுத்தம் இல்லாம நீ எங்க போய் சுத்தமாக முடியாது. அவன் உன் இருதயத்தை தேவண்ட அடக்காம நீ எங்க போய் உன் இருதயத்தை அடக்க முடியாது. கர்த்தர் சொன்னாரு, உன் இருதயத்தை தசமபாவத்தில காணிக்கையில அடக்குனேன்னு நான் சொல்லுவேன். நீ லலிதா ஜுவல்லரிக்கு போகும்போது ஒரு 5 கிலோ தங்கம் கீழே உளுந்து கிடந்தாலும் வலிக்கு உளுந்தவங்கள மாதிரி உளுந்த ஆக்ஷன் காட்டாம, ஐயா தங்கம் இங்க கடக்கு, உங்க பொருள் எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவேன். கடவுள்கிட்ட கரெக்டா இல்லைன்னா பொத்துன்னு அதுக்கு மேல உளுந்துட்டு கால் வலி விட்டுனா அப்படியே எடுத்து சீலியோட கட்டிக்குவேன். ஹலோ, நீங்க நினைப்பீங்க அப்பா சூப்பரா எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம். கடையை சுத்தியா எல்லாமே கேமரா. நம்மளுக்கு அதை பார்த்தோன்னு மூளை வேலை செய்யாது பாருங்க. எல்லாம் கேமரா. 5 பவுன் காலில் சொன்னோம், டக்குன்னு எல்லாமே நெட் எடுத்து பார்க்கும்போது அக்காவுக்கு கால் வலிச்சு அந்த அக்கா தூக்கிட்டு வாங்க பாருங்க. புரியுதா உங்களுக்கு? கேவலப்படுறதுக்குன்னே களவு செய்றாங்க நிறைய பேர். அப்ப இங்க கரெக்டா இருங்கன்றாரு. நான் சொல்லுவேன், நீங்கள் உங்களுடைய காணிக்கையை வரும்போது, உங்களுடைய பொருளாதாரம் வரும்போது, நீங்க செலவழிச்சீங்களோ இல்லையோ, உங்களுக்கு முதலே கடவுளுக்கு போட்டு விட்டுருங்க. இல்லையா? இன்னொரு இடத்த சொல்றேன் பாருங்க. இங்க ஸ்டடி இருந்தா மட்டும்தான் நான் சொல்லுவேன் களவு செய்யாம இருக்க முடியும். இங்க ஸ்டடியா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு கொஞ்சம் பேசிட்டு போறேன் நான். மல்கியா 3:8 சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இல்லையா? வஞ்சிக்கிறதுக்கு ஒரு காரியம், முத காரியம் சொல்றேன். ஏன் மனுஷன் வஞ்சிக்கிறான் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன். ஆலயத்துல ஆகாரம் உண்டா இருக்கும் அப்படின்றாரு. எப்படி வஞ்சிக்கிறான் அப்படின்னா, மனுஷன் கடவுளுக்கு ஏன் கொடுக்க மாட்டான் அப்படின்னா, நல்லா கொடுத்துட்டு இருந்தா இனி கொடுக்க மாட்டேன்றான். ஏன் அப்படின்னா ஆலயத்துல ஆகாரம் இருக்குதுன்றாரு. 3:8 வரும்போது ஆலயத்துல பாக்குறான், நீங்க எல்லாம் நல்லா காணிக்கை கொடுத்து தசமம் கொடுத்து நீங்க இந்த களவு செய்யக்கூடாத விஷயத்துல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க. இப்ப சபைக்கு வர்றீங்க, பாஸ்டர் விதவிதமா கோட்டை போட்டிருக்கிறார். ஒரு எண்ணம் வருது, நாம கொடுத்த பைசாவில் அவரு கோட்டை போட்டிருக்கிறார். இப்ப பிசாசு உள்ள பேசணும்னா ஒரு வஞ்சி போறது, அவருக்கு 78,000 கொடுக்குறோம் மாசம். உங்களுக்கே தெரியுது யார் யாரெல்லாம் காணிக்க போடுவோம். நீங்க உங்களுக்குள்ளே பேசிடுவீங்க, நானும் ஒரு ஓட்ட வாய் பாஸ்டர் நானும் சொல்லிடுவேன். நான் சபையை பார்த்தா ஃபுல்லா லைட் பக்கா வச்சிருக்கிறார். கோட்டு சூட்டு, பிள்ளைங்கள் கோட்டு சூட்டு எல்லாம் நல்லா இருக்கு. ஏன்னா இதுதான் சபையில் உள்ள ஆகாரம். சபையில ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கன்னா தின்ற சாப்பாடை சொல்லல, அது ஒரு நேரத்துக்கு 5,000 போட்டு முடிச்சிடலாம். சபையில ஆகாரம் சொல்லும் போதுன்னா சபையை நடத்துறவனும் இந்த சபையும் தான். இங்க எல்லாம் நல்ல செழிப்பா ஆகாரம் இருக்குது. ஃபேனுக்கு ஃபேன் தான், ஏசிக்கு ஏசி தான். வழியில போறனுக்கு வரைக்கும் நெஞ்சில பிடிச்சிருது. சபையை பார்க்கும்போது பாத்ரூம்ல நீட்டா வச்சிருக்காரு, அழகான தொட்டி, யானஸ்தான தொட்டி மாதிரியே இல்லை, அது பன்னீர் சேர்த்து போடுற தொட்டி மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபேன் எல்லாம் சும்மையே வச்சிருக்கிறாரு. 15 ஃபேனை சும்மா போட்டிருக்காரு, ஓடவே செய்யல. இதுக்கெல்லாம் எதுக்கு தான் இந்த மனுஷன் பணம் செலவழிச்சாரான்னு பார்க்கும்போது உள்ள ஒரு கடுகடு கொடுன்னு வருது. சபையில் ஆகாரம் உண்டாயிருக்கும் போது கடுகடு கொடுன்னு இருக்குது. கொடுக்கும்போது 25 லட்சம் ரூபான்னு போகுது. இப்ப இந்த போக்கு போனா இன்னும் 5 வருஷத்துல சரியா வராது. அதனால என்ன பண்றோம், 20 லட்சத்தை எப்படியாவது இந்த மனுஷனுக்கு ஒரு 3 லட்சமா மாத்தி விட்டுட்டா நல்லா இருக்கும். அவங்கவுங்க பைசா அவங்க கூட இருக்கும், ஏன் பைசா ஏன்டா இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் சொல்ற, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் அப்படின்னா இதுதான் இல்லையா சொல்றாரு. உங்களுக்கு சொல்றாரு, எப்போ நீங்க அந்த பாவத்தை விடுறீங்க, களவு விடுறீங்கன்னா உங்க எண்ணம் எப்படி வரும்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டா இருக்கணும். ஏன் ஊழியக்காரன் நல்ல கோட்டு போடணும், ஏன் ஊழியக்காரங்க பிள்ளைக்கு 500 பவுன் கொடுக்கணும், ஏன் ஊழியக்காரருடைய பையன் அவன் 40 லட்சம் ரூபாய்க்கு அவன் கீபோர்டு போடணும் வாங்கணும். இந்த ஆகாரம் உண்டா இருக்கும்படிக்கு என் சபையில நல்ல டைல்ஸ் இருக்கணும், நல்ல பாக்ஸ் இருக்கணும், நல்ல லைட் இருக்கணும். கரண்ட் போனாலும் பரவாயில்ல, 20 லட்சம் ரூபாய்க்குனாலும் பேட்டரியை வாங்கி போட்டு ரெடி ஜெனரேட்டர் வாங்கி போட்டு ஓட்டு தடையில்லாமல் என் சபை ஆராதனை நடத்த வேண்டுங்கிற எண்ணத்துல ஒருத்தன் கொண்டு கொடுத்தா, ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு கொண்டு கொடுத்தா, நான் சொல்றேன் அந்த மனுஷன் தன்னுடைய இச்சையை ஜெயிச்சதுனால இனி பாவத்தில் விட மாட்டான். ஆமென். இங்க பார்க்கும்போது பாஸ்டர் மாடல் கண்ணாடி தான், மாடல் வாட்ச் தான், மாடல் ஷூ தான்,
அடி கலக்கிறாரு டீ எல்லாம் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஏதோ ஒன்று மாறுதே. நான் சொல்லுவேன், இங்க வர்ற மாற்றங்கள் எல்லாம், இங்க வர்ற அழகெல்லாம், இங்க வர்ற மாற்றங்கள், இங்க வர்ற அழகுகள், இங்க வர்ற உயர்வுகள், இது எல்லாம் உங்களை கெடுக்கும்படிக்காக பிசாசு வஞ்சிக்கும். நான் சொல்லுவேன், சபையில் இருக்கிற ஆகாரத்தை பார்த்து நீங்கள் கெட்டு போகாமல் நீங்கள் உண்மை உள்ளவனாயிருந்தால் நான் சொல்லுவேன், உங்களுடைய இருதயம் இதனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கும். இதனாலே உங்களுடைய இருதயம் பரிசுத்தமாகும். நான் சொல்லுவேன், நீங்கள் சபையை ஜெயித்து விட்டால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சபையின் ஆடம்பரத்தில் குறை சொல்லாம இருந்து அது இந்த ஆடம்பரம் இன்னும் பெருக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த உலகத்தை உங்களால் ஈஸியா ஜெயிக்க முடியும். இங்க விழுந்துட்டீங்கன்னா இந்த இடமே உங்களுக்கு ஆடம்பரமா இருந்தால் இதை தாண்டி உலகத்துக்கு போகும்போது உல்லாசமாய் வாழுகிற மனுஷன் மிகுந்த ஆடம்பரமா இருப்பான். அவனால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிருவீங்க. ஆடம்பரத்தையும் உயர்வையும் பார்க்காமல் தேவ சமூகம் எப்பொழுதும் சாப்பாட்டுல இருக்கணும்னு கொண்டு வாங்கன்றார். சொல்றாரு, தசமவும் காணிக்கையெல்லாம் கொண்டு வான்றாரு. இங்க கொண்டு வா, வீட்டுல இருந்து வரும்போதே கொடுக்கணுமா 500 ரூபாய் காணிக்க போடணுமா. இந்த நம்மளுக்கு இப்போ இந்த வருஷம் தெரியாம பாஸ்டர்ட்ட சொல்லிட்டோம், போட்டுல தசமம் தாரேன் இல்லாத நேரத்தில் ஆவேசத்துல சொல்லிட்டோம், நம்ம மனசுல சொல்லிட்டோம். நிறைய பேர் மனசுல சொல்லுவோம், சில பேர் வாயில சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த வருஷம் நல்லா தொழில் நடந்த தசமத்தை கொண்டு கொடுத்துறோம். அட பாவி மனசு, இந்த வருஷமா நம்ம சொல்ல போய் 45 நாள்லயும் 30 லட்ச ரூபாய் கிடைச்சிட்டு 3 லட்ச ரூபாய் கேட்பானே ஊழியக்காரன். கவலையோட கவல். அவன் கேட்பானே, என்ன பண்றதுக்கு முஞ்ச பாப்பானே. வெளி சபைக்கும் ஓட முடியாது, அங்க ஆள் இல்லையான்னு சொல்றவங்க. நம்ம வாழ்க்கையில நோய் வந்தா கூட ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. எல்லாத்தையும் இவனும் வச்சிருக்கிறான். நல்லா பாடுறான், நல்ல ஆராதனை செய்யறான், நல்ல அற்புதம் செய்யறான், நல்ல பிரசங்கம் பண்றான். வேற எங்கேயோ ஓடனா நம்மளுக்கு நோய் வந்தா என்ன நோய்னு அவனுக்கு கண்டுபிடிக்க முடியல. நீ உபாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்து உடனே பொறுப்பா கர்த்தர் மேலே நம்மளே சேர்த்து விட்டு போயிடுறான். ஊழியக்காரனுக்கு அவனுக்கு நம்மளுக்கும் பங்கு எல்லாம் போயிருது. எல்லாம் இங்கே வச்சிட்டு இருக்கிறான். என்ன செய்யறதுக்கு ஓட முடியல. 3 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி என்ன செய்வோம், 3 லட்ச ரூபா கடன் வாங்கி வட்டிக்கு அது கொடுப்போம். வட்டிக்குவா? ஹலோ, புரிதான சொன்னது? ஈஸி அல்ல நம்ம களவு செய்யாம இருக்கிறது. பரிசுத்த ஆவியை வாங்குறது ஈஸி அல்ல. இதெல்லாம் உள்ள வரணும், இதெல்லாம் உள்ள வரணும். அதான் ஒரு வசனம் சொல்லுது, பணம் சேர்க்கிறது உங்களுக்குள்ள இராமல். நீங்க நிறைய சம்பாதிங்க, பணம் சேர்க்கிறது உங்களுக்குள்ள இராமல். அப்படின்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் கொடுக்க வேண்டிய விஷயத்த அந்த காசை எடுத்து பணம் சேர்க்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாது. மற்றபடி நீங்க பணம் சேர்க்கலான்றார். அந்த எங்கெல்லாம் களவு கடை செய்வதற்கு வழிகள் திறக்குதோ அந்த வழிகளை நீங்க அடைச்சு விட்டுருங்க. இனி மாறாக வழிகள் திறந்தால் நீங்கள் இனி களவு செய்ய முடியாது. ஆமென். முன்னாடி எல்லாம் ஏன்டா யாராவது ஒரு 50 ரூபா தந்துட்டு போனவங்களா ஆண்டோட ஜெபம், ஆண்டவரே அவன் மறக்கிறது அவனுக்கு நல்லது, ஆண்டவரே எனக்கும் நல்லது, ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நிறைய பேர் கடன் வாங்கிட்டு மறக்கணும்னு ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. பண்டுல பணம் எடுத்துட்டு எழுதி வைக்கும்போது சில பேர் எழுதாம போயிடுறா. அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், கூட தான் நிற்பாங்க, எல்லாத்தையும் எழுத சொல்லுவாங்க. கணக்கு சரியில்லையே, 2000 ரூபாய் குறையுது, 2000 ரூபாய் குறையுது, 2000 குறை, யாரு பேர் யார்கிட்டயும் கொடுத்தமே கூட இருந்து சொல்லுவா. அவ்வளவுதான், நீ தப்பா கணக்கா தப்பா எழுதி வச்சுட்டு வேற இருக்க கொடுத்துட்ட, எல்லாம் மூடி போடு, சரியா போச்சு, குழப்பி விட்டுருவாங்க. எல்லாத்தையும் குழப்பி விட்டுருவது. கடைசியில களவுக்கு மனுஷன் பண்ற தந்திரம் இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு களவை பத்தி. நான் ஒரு களவை பத்தி ஒண்ணு சொல்றேன். எரியோவுக்கு ஓடுறாங்க, சண்டை போட போறாங்க. சண்டை போட போனா எரியோ உடைக்க முடியல. 6 லட்சம் ஜனங்களுக்கு மேல வந்து நிக்கிறாங்க, 6 லட்சம் பேர். ஆளுக்கு ஒரு கல்ல போட்டால எரியோ வந்து நிரம்பிடும், உடைக்க முடியல. அந்த மாதிரி பெரிய பாதை போட்டு அந்த எரிகோ தூணுக்கு மேல, எரிகோ இதுக்கு மேல ராகாப்புடைய வீடு இருந்துச்சாம் பாருங்க. ராகாப்பு வீடு மட்டும் இல்ல, அந்த சில நாட்டுல நீங்க பாத்துறீங்களா, விபச்சாரிகளுக்கு மேல் அடுக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதன்னு கீழே அடுக்கு. அந்த எரிகோ பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னா, நிறைய பேர் ஒரு வீடும் காமிக்கிறாங்க, அப்படி கிடையாது. அது வந்து சுத்த பொய். அது வந்து இந்த வியாக்கியானம் பண்றவங்க சரியா பண்ற கிடையாது. ராகாப்புடைய வீடு வந்து அந்த நாட்டை சுத்தி ஃபுல்லா வந்து இந்த மாதிரி பெரிய தூண் கட்டியிருந்தாங்க. அங்க ராகாப்புடைய வீடு தான் இருந்துச்சு, ஒரு வீடு தான் இருந்துச்சு. நிறைய படத்துல காட்டுறாங்க, அப்படி பிரசங்கம் பண்றாங்க, அப்படி கிடையாது. ஒரு வீடா இருந்தா அங்க வேவு பார்க்க வந்தவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவாங்க, நாங்கள் ஒரு அடையாளம் தர்றோம், இந்த சிவப்பு நூலை உன் வீட்டுல கட்டி போடு, அப்பந்தான் இந்த நீ வந்து எங்களை காப்பாத்துனுங்கிற அடையாளம். மேல ஒரு வீடு இருந்ததுக்கு அடையாளம் கட்டணும், மேல ஒரு வீடு சொல்லிடலாம். அப்ப மேல ஒரு வீடு இல்ல, பல ஆயிரம் வீடுகள் இருந்துச்சு, எல்லாம் விபச்சாரி. ராகப்பா ஒரு விபச்சாரி. இப்ப துபாயில நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற படம் அடிகை, இங்க இருக்கிற பணக்காரங்க எல்லாருக்கும் தனி விசா.
ஏன்னா அவங்க ஊரை வந்து ஏழைகள் நல்லவங்க நிரப்பக்கூடாது, ஃபுல்லா அண்டர்கிரவுண்ட் தான் நிரப்பணுன்றாங்க. புரியுது? அப்படி இருக்கு. போனாங்க அந்த நாட்டை யுத்தம் பண்ண போனாங்க. போன போக்கில் உடைக்க முடியல. கொஞ்ச நாள் ஆயிட்டு எப்படியா ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு தூதன் வந்து எப்படியா அல்லலியா ஸ்தோத்திரம் பண்ணி ஆர்ப்பரிச்சு உடைச்சு போட்டாங்க. உள்ள போனா விபச்சார தேசம், உலகம் முழுவதும் இருக்கிறவங்க அங்கதான் விபச்சாரம் பண்ண ஒரு காலகட்டத்தில். இப்ப போறாங்க பாருங்க, நாங்க அமெரிக்காவுக்கு போறோம். எங்க போறீங்க? ஐ எம் கோயிங் டு அமெரிக்கா. போன் பண்றேன். நாங்க போய் அவங்க அங்க என்ன போன் பண்றாங்களா? ஒன்றரை நிக்கரும் உருப்படாத பனியனும் இதை போட்டு லாந்துவாங்க. இதை பார்த்துட்டு அமெரிக்கா என்னமா இருக்கு தெரியுமா, நல்ல அழகா இருக்கு தெரியுமா. ஆமா, அங்க இருக்கிற டயல்ஸும் அங்க இருக்கிற லைட்டும் உடைய தரையா போறான், பார்க்க தானே முடியும். நெட் ஓபன் பண்ணி பார்த்தா போச்சு. சொல்றது சொந்தமாக அது பார்த்தா போச்சு. நாங்க அமெரிக்காவுக்கு போறோம். எல்லாமே ஒன்றரை சட்டியை பார்க்க தான் போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி எரியோகுள்ள ஓடான்னு பாருங்க. எல்லாம் எரிகோ மதில் உடஞ்ச உள்ள ஓடனா பல பேர் பல ஆசையில் ஓடினான் பாருங்க. எரியோவில் இருக்க பெண்கள் அழகா இருக்கும் அப்படின்னு சில பேர் ஓடினா. அதுல ஒருதான் என்ன ஓடினோம்னா, எரியோவில் வந்து எல்லாரும் விபச்சாரத்துக்கு வந்ததுனால மொத்த உலகத்துடைய சொத்து எரியோவில் இருந்துச்சு. அங்க பார்த்தா நம்ம வீட்டுல பாய் போட்டு படுப்போம் பாருங்க, அந்த நீளத்துக்கு தங்கங்கள் நீண்டு நீண்டு கிடக்கு. ஒருதான் என்ன பண்ணா, கடை தங்கத்தை உருக்கி விட்டு கடை வச்சுட்டான். டக்குன்னு உருட்டிட்டான். அவன் நினைக்கிறான், கடவுள் அதுக்கு மட்டும் சொல்லியிருந்தாரு, எரியோல கிடைக்கிற கொள்ளை பொருட்கள் எனக்கு. ஏன்னா நீங்க வேலை செய்யல, நீங்க வந்தீங்க வேலை செஞ்சீங்க, உடைக்க முடியும்னு பாத்தீங்க, உடைக்க முடியல. வீரப்பா வந்து 6 லட்சம் பேரும் நாங்க போய் இன்னைக்கு இயேசுவோட கூட போய் அங்க ஒவ்வொரு கல்லா பேத்துலாம் வந்தீங்க. அவன் கேத்ததுக்கு பூட்டையே கலத்த முடியல உங்களால. அதனால உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் என் தூதன் அனுப்பி அங்க இருக்கிற சோழியை முடிச்சிடறேன். ஏன் வேலை உடைக்கிறது, அதனால எனக்கு தான் சொந்தம். நான் வேலையே செய்யல பாருங்க. நம்மள நிறைய பேர் யாருமே கடல்ல சாடி மீனை பிடிச்சி யாருமே வந்து மடியில விடல. நீங்க உங்க புருஷமாருக்கு அப்படி கடல்ல ஆக்சிஜன் கட்டி தண்ணிக்குள்ள விழுந்து மீனெல்லாம் பிடிச்சி விடுறாங்களா? இல்லைன்னா அந்த வீடா போய் நீங்க துணி கடை வச்சிருந்தீங்கன்னா வீடா போய் அலௌன்ஸ் பண்ணி ஒவ்வொரு பிடிச்சு கொண்டு கடையில வியாபாரம் வைக்கிறீங்களா? கிடையாது. இது எல்லாமே செய்யறது கர்த்தர். தேவனும் தேவனுடைய ஆவியானவரும் தூதரும் சேர்ந்து உங்களுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடப்பிக்கிறார். ஆனா கையில காசு வந்தோம்னா நடப்பிச்சவரெல்லாம் விட்டுறீங்க. அதனாலதான் அடிக்கடியில பிசாசு உள்ள போய் மடிய 2 கிழிச்சு போட்டு போ, நாசமா போ. ஏன்னா நான் செய்யறதுக்கு மதிக்க மாட்டேன்றியே, நீ செய்யறத பாத்துக்கோ போ. மூஞ்சில பாக்கணும் பாருங்க, இந்த கருவாடோட மோசமா இருக்கும். ஒரு பக்கம் வேதனை, ஒரு பக்கம் அடுத்தவனுக்கு கிடைச்சது, ஒரு பக்கம் மடி நாளா கிழிஞ்சது. வலை பீச்சிட்டு போன பேதர்கிட்ட இயேசுனால மடி கிழியத்தக்கதாய் வலை கிடைச்சிச்சு. அவனுக்கு மடி கிழியத்தக்கதாய் வலை கிடைச்சது, உனக்கு மடி கிழிஞ்சே வலை கிடைச்சது. ஹலோ, ஓடி போய் கடவுள் செய்த பொருள் நீங்க எப்படியா கலாவங்களாம்? எரியோதான் உடைக்க முடியல, உன்னால மீன் பிடிக்க முடியல, உன்ன கடைக்கு ஆள் கொண்டு வர முடியலையே. எல்லாம் கடவுள் தானே செஞ்சாரு. அப்புறமா நீ கடவுளுடைய நீ வஞ்சித்தியா வச்ச. அடுத்து யுத்தத்துக்கு போறாங்க, எல்லாம் செத்து போயிட்டான். கலாண்ட ஒண்ணு என்ன கேட்பாரு, என்னாச்சு ஆண்டவரே? இயேசு கடவுள் ஆண்டவரே, நான் இப்படி எரிகோ உடைச்சிட்டு போய் இந்த ஆள் கூட சண்டைக்கு போன எங்களை பின்னாடி ஓட விட்டு எங்களை கொத்தி போட்டான். அதுக்காக சொன்னாரு, எரிகோ உடைச்சது நான், உடைக்க முன்னாடி சொன்ன பங்கு என்னுடைய. ஏன் பங்கு எடுத்து கலாண்டு உள்ள சொல்லி வச்சிருக்கிறோம் ஆளு யாரு? யாரா? முதல்ல நான் சேர்ந்த விடு, முதல்ல உன் ஆட்களை கரெக்ட் ஆக்கி அப்படின்னாரு. முதல்ல சபை விசுவாசி நீ கரெக்ட் ஆகு. கர்த்தர் தரல கண்ணீர் வெடிக்கிறலாம் விடு. இயேசுவோட இப்படிதான் பேசினார். ஓன்னு அழுதுட்டு இருக்காத, எல்லாம் நடக்கும் நினைக்காத, வர்ற உங்களுக்கு வந்து சரியாக்கு. காசு கிடைச்சோன்னு கொண்டு ஓடுறாள் ஓடுறானு சரியாக்க அவனை யாரு அப்படின்னு அவன் சொல்லியாச்சுவான், குறை சொல்லுவான். பைசா வந்தது உண்மைதான், அது பிள்ளைக்கு நோய்க்கு கொடுத்துட்டேன் நான். கலாவன்றது உண்மைதான், அது என் மனைவிக்கு இப்படி பிரச்சனை இருந்துச்சு. பல பேர் அவங்களுக்கு நான் ஒவ்வொரு ஆளுக்கும் 7 பொண்டாட்டி. எங்க ஒரு பாயில தங்கம் கொடுத்தா காணாங்க, ஒரு ஊரே கொடுத்தா அவங்களுக்கு காணாது. ஒரு 10 கிலோ தூக்கி போக மாட்டாங்க, 25 கிலோ தங்கம் போடுங்க, குனியே மாட்டாங்க, நேரம் தான் இருப்பாள். ஏன்னா 25 கிலோ தங்கம் 1000 கிலோ கொடுத்தாலும் வேட்டு தெரியாது. கம்மல்லாம் நம்ம ஊர்ல பாட்டி மறுக்க போடுவோம் பாருங்க, 3 கம்மல் போடுவாள், இங்க மூக்குல ஒண்ணு போடுவா, இவ்வளவு காண்டு இருக்கும். இதை கிளப்பி தான் உள்ள போடுவா, இந்த யானை மாதிரி வச்சிருப்பா. இந்த தும்பிக்கை ஓய்த்துட்டு சாப்பிட உள்ள போடுவா. அது மாதிரி இந்த மூக்கை இழுத்து 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 இங்க வந்து இருக்கும், இங்க கழுத்து பாரு, இங்க இருக்கும் பாருங்க காது. எங்க ஒரு பாட்டி போடுறா, ஒரே ஒரு பாட்டி இங்க இருந்து ஓட்ட காது ஓட்ட இங்க வரைக்கும் இருக்கும்.
தூங்கிட்ட இங்க கிடக்கு கடை கூட காட்டுப்பாப்ல. சரியாகுங்கன்னா சரியான கிடைக்க போகுது. ஆளை கண்டுபிடிச்சான் யோசுவா. கூப்பிடுறான், யாரா இல்ல எல்லாம் தனித்தனியா பிரிடா. அவன் வீட்டை பண்றான். கோத்திரம் கோத்திரமா பிரிச்சு, வீடு வீடா பிரிச்சு, குடும்பம் குடும்பம் பிரிச்சு, ஒரு வீட்டுக்கு எத்தனை பேரும் பிரிச்சு எல்லாத்தையும் அளவு பார்த்து எழுதி எடுத்து கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். நம்மால் தூக்கிட்டாயா அப்படின்ட்டு. அப்புறமா அவனை பிடிச்சி அவன் நகையை எடுத்து கடவுள் ஒப்பு கொடுத்து அவனை அங்கேயே வெட்டி போட்ட பின்னாடி தான் மறுகாரியம் நடந்துச்சு. ஆவியார் வேலை செய்ய மாட்டேன்ட்டார். உங்களோட ஒரு ஆவியானவர் பயணிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இன்னொருவருடைய பொருட்களை களவாங்கும்படிக்கா இச்சித்து எடுத்துக்கொள்ளும்படிக்கா வேலை செய்யக்கூடாது. அந்த இச்சையை சரி பண்ண பின்னாடி, களவை சரி பண்ண பின்னாடி ஆவியார் தொடர்ந்து வேலை செய்யறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒண்ணு சொல்லிட்டு போறேன். மல்கியா 3:4 இருக்கு. பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல ஒரு சொல்றாரு. எப்படி எல்லாம் இருந்திருந்தா தெரியும்? முந்தின நாட்கள்ல, பூர்வ காலங்கள்ல எது கிடைச்சாலும் முதல்ல ஆண்டவர் கொண்டு ஓடுவாங்க. பிள்ளை பெத்த கூட ஆண்டவர் கொண்டு ஓடுவாங்க. முதல் பிள்ளை கர்த்தருடையது. காசை விடுங்க. ஒரு பிள்ளை பெத்துட்டாங்க வைங்கலாம். எனக்கு 25 வருஷமா பையன் பிள்ளை பெத்துக்கல. 25 வருஷம் கழிச்சு பின்ன ஒரு பையனை பெத்துட்டேன். நம்ம என்ன பண்ணுவோம்? 25 வருஷம் பின்னாடி பையனை பெற்றிருக்கோம், கண்ணு மாதிரி பாதுகாக்கணும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. நீ கல்யாணம் கட்டின அன்னைக்கு 2வது மாசம் குழந்தை பெற்றாலும், அபூர்வ குழந்தையா இருந்தாலும், 10ஆம் மாசம் குழந்தை பெற்றாலும், 10 வருஷ காலம் குழந்தை பெற்றாலும் அது கர்த்தருக்கு உடையது. எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. என்ன இருந்தாலும் முதல் கனி கர்த்தர் உடையது. அதுலதான் அவங்க களவு செய்யற அந்த ஆற்றலை கட்டுப்படுத்தினாங்க. அப்படியே கொண்டு கொடுத்தாங்க. ஒரு தோட்டத்தில் முதல் தேங்காய் அவங்களுக்கு தான். சம்பளம் 10 லட்சம் ரூபா, அதுல 1 லட்சம் ரூபாய் கடவுளுடையதான். பிள்ளை முதல்ல பெத்தா அவங்களுடையதான். எல்லாமே கடவுள் கொண்டு சமர்ப்பிச்சான். இது கடவுள் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்ல, அவங்களுடைய இருதயத்தை கட்டுப்படுத்தி காசும் பொருளாதாரம் வரும்போது மற்றவரிடம் நான் தீண்டக்கூடாதபடி, மற்றவரிட களவு செய்யக்கூடாதபடி, நித்தமும் எனக்கு ஒரு வருமானத்தை கடவுளுக்கு கொடுத்து 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 என் இருதயத்தை களவில்லாத இருதயத்தை போல மாற்றி விட்டான். பூர்வத்தார் செய்கின்றார். யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் சொல்றாரு. கர்த்தருக்கு பிரியமானது காணிக்க. அவர் வாங்கி தின்றதுக்கு இல்ல. ஒண்ணு சபையை அழகுபடுத்துறது, இன்னொன்னு கொடுக்கறதுனால ஒண்ணு இருதயம் வந்து நல்ல நிலைமைக்கு போகுது. இது நல்லா இருக்குன்ற. யூதாவும் எருசலேமும் அப்படி இருந்தாங்களாம். யூதா ஜனங்கள், எருசலேம் ஜனங்கள் ஒண்ணு கிடைச்ச உடனே கடவுளை கொண்டு ஓடி வருவாங்க. ஒண்ணு இப்ப சொல்றாரு, இப்ப மாறிட்டீங்களே. 4வது வசனத்தை சொல்றாரு, நல்லா இருந்தீங்க பாவி மனுஷனுங்களா, இப்போ போனீங்கன்னா இப்போ அப்படிலாம் ஒண்ணு இல்லை, இப்போ ரொம்ப மாறிட்டீங்க. காசு வர 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 உங்க தேவைகள் சந்திக்கப்பட இன்பம் உங்களுக்கு பெருக பெருக, உல்லாச ஆசைகள் கூட கூட இவன் கடவுளுக்கு கொடுக்கறத விட்டுட்டு, கடவுளுடைய காணிக்க கொடுக்கறத விட்டுட்டு உங்க பாவ வழியில போயிட்டீங்க. இனி இப்படி செய்யக்கூடாது. என்னை சோதிச்சு பாருங்க. களவு செய்து அங்கங்க மாட்டுறீங்க, என்ன சோதிச்சு பாருங்க. என்ன இடத்துல களவு செஞ்சு பாவ வாழ்க்கையை கொண்டு போறீங்களா, அதனால மாட்டி கொடுறீங்களே. இனி அப்படி செய்யாத. உழைச்சி கடவுளுக்கும் ஒரு பங்கை நீ கரெக்டா கொடுத்துட்டேன்னா, கடவுள்கிட்ட களவு செய்யலைன்னா, வஞ்சிக்கலைன்னா, தந்திரத்தை கடவுள்கிட்ட காட்டாம இருந்தீங்கன்னா, நயவசன் இப்பெல்லாம் பேசாத அப்படின்றாரு. உங்களுக்கு தெரியுமா நயவசன் சொல்ற பாருங்க. இது சொல்லணும், கடவுள்கிட்ட நயவசனி பேசணும். எப்படி பேசுவாங்கன்னா, நயவசன் இப்ப என்ன சொல்றேன், பழைய காலத்துல ஒரு 5 நிமிஷம் எடுத்துடுறேன். பழைய காலத்துல கடவுளுக்கு வந்து அப்பம் சுட்டு கொடுப்பாங்க. பணியாரம், நம்ம ஊர்ல சொல்லுவாங்க பணியாரம் சுட்டு கொடுப்பாங்க. சுட்டு கொடுக்கும்போது நல்ல மாவு, நல்ல எண்ணெய், அதில் போடுற அந்த கிராம்பு கருவேப்பட்டெல்லாம் நல்லதை போட்டு நீட்டை நல்லா பிணைஞ்சி நல்லா சூப்பராக வச்சு கொடுப்பாங்க. இது கடவுளுக்கு பிரியமானது. இதில் நயவசனிப்புக்காரங்க இருந்தாங்களா, வெலை போவாத ரேஷன் அரிசி, அதை வாங்கி நல்லா திரிச்சு நல்லா கொண்டு வர்ற இந்த கிராம்பு கருவேப்பட்டெல்லாம் இருக்கு பாருங்க, அது கடையில் விற்காம கடைசியில் தூர கொண்டு போவாங்கல்ல, அதை விலை கொடுத்து வாங்குறது, அதை வாங்குறது. அப்புறம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பணியாரம் சுட்டு கொடுப்பாங்க. சுட்டு கொடுக்கும்போது கடவுள் கேட்காத ஒண்ணு அது கூட இருக்கு. என்னென்ன? தேன். இந்த பழைய கெட்டு போன எல்லா பொருளையும் தேய்ச்சி எடுத்து மிக்ஸி எடுத்து சூடு பண்ணி கொடுத்தா பழசு தெரியாது. மீறி அதை நல்லா கண்டுபிடிக்கிறா, தேனில் முக்கி கொடுத்தா டேஸ்ட் மாறி, நாக்கு டேஸ்ட் மாறும். பழசா பூசான்னு கண்டுபிடிக்க முடியாது. தேனில் முக்கி கொடுத்துருவாங்க. இது என்னன்னா நயவசனிப்பு. அதாவது இதை எப்படி போடுறாங்கன்னா, காசு இப்ப நிறைய வரும் பாருங்க, நிறைய வந்த உடனே அது வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க அப்படி இப்படி
கடைசியில் இங்க அங்க கை வைக்கும் போது வீட்டுக்குள்ள யாருக்காவது பிரஷர் சுகர் ஏறியது, அதுக்கு 2000 ரூபாய். இந்த கொண்டு ஓடி போய் 2000 வந்து பிரஷர் கடையில கொடுத்துட்டு இங்க வர்றது. இப்போ தேன் ஊத்துவாங்க பாருங்க. ஆண்டவரே நான் என்ன செய்வேன் தெரியாம இப்படி நடந்து போச்சு, நான் உமக்கு தான் 2000 எடுத்து வச்சிருந்தேன், என்ன பண்றது ஆண்டவரே? ஆண்டவர் சொன்ன தேன் ஊத்தாத, என் இருதயத்தை மழுங்கடிக்காத, நாவ மழுங்கடிக்கிற மாதிரி தேனை ஊற்றி நாவ மழுங்கடிக்கிற மாதிரி என் இருதயத்தை மழுங்கடிக்காத. ஆண்டவர் கேட்க முடியும். முதல்ல உன் சீட்டு பைசா 1,80,000 கரெக்டா கொடுத்தியே, அது என்னாச்சுன்னு அவர் கேட்பார். அதெல்லாம் நீ சொல்ல மாட்டார். இல்ல அது வந்து மகள் கல்யாணத்துக்கு 60 பவுன் கடி இப்ப செட்டில். அவர் கேட்பாரு, என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாகணும் உனக்கு தெரியாதா? இங்க இருந்த ஆகாரம், இங்க ஆகாரத்தை நீ நிரப்புனேன ஓ விட்டு ஆகாரத்தை கர்த்தர் நிரப்புவார். களவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென்.